வடலண்டனின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு கேம் ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு மூடே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சுற்றி வர பார்க்கறது எல்லாமே அழகாக தெரியும். அப்படியே ஓசைகள் எல்லாம் காதில் கேட்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் எப்படியோ ஒரு கேம் வந்து எஃப்ஏ கப்பில் தேர்ட் ரவுண்டில் போர்ட்ஸ்மவுத் பாம்பே ஃபார்மர் வின்னர்ஸ், நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு ஃபார்மர் வின்னர் அடிச்சிருக்கோம் நம்ம. ஃபார்மர் எஃப்ஏ கப் வின்னர்ஸ் ஆன போர்ட்ஸ்மவுத்தோட ஜெயிச்ச கேமோடைய ரிவ்யூ ப்ளஸ் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு கேம் மிட் வீக்ல நடக்க போகுது. அதாவது இந்த பாயிண்ட் இன் டைம்ல நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு செமிஃபைனல்ஸ் வந்திருக்கோம். அந்த செமிஃபைனல்ஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, போன சீசன் வந்தோம். அந்த கப்ல செமிஃபைனல்ஸ்ல வந்து படுதோல்வி அடைஞ்சோம். பட் ஆனா இந்த சீசன்ல அதே மாதிரி மறுபடியும் ஒரு கரபா கப் செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் செல்சி, அந்த கேமோடைய ஒரு ப்ரிவியூவும் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் மக்களே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு, மனசாக தான் கஷ்டமா இருக்கு. நான் அப்படியே வந்துட்டு ஒரு பீரியட்ல நம்ம நவம்பர்ல வந்து என்னெல்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணோமோ அதெல்லாம் பார்த்து மனசுல கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். டிசம்பர் 2ல 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம், அப்படி தூக்குறோம், பாட்டில் ஷாம்பெயின் ஓபன் பண்றோம், அப்படி இப்படின்னு. இன்னும் சுத்தி பார்த்தா 2820யோ 30யோ அப்படியே இருக்கு. அந்த சிஎம்பிஎம்ல இல்ல வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியல நம்மளால இன்னும், நீ சொல்றதெல்லாம் இது பண்றப்போ. சோ உங்க மேல அந்த வட லண்டன்ல விருச்சக காதனி பேரை மாத்தி வச்சா மேபி சான்ஸ் இருக்குதானே. அந்த விருச்சக காந்த கூட வார்டு கவுன்சிலர் ஆக முடியாது. அந்த நிலைமையில தான் இப்ப வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பட் மக்களே, உங்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க வந்துட்டு ஷோவையே வந்து ஆக்சுவலா டிசைன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து பத்தி பேசுறோம். அஃப்கோர்ஸ் அதுல நாங்க என்ன வேணுங்கிறத பத்தி நிறைய பேசுறோம். பட் அது வந்து ஒரு வேற விஷயம். பட் அதான் நீங்க வந்து பண்ற சப்போர்ட் அண்ட் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஷோ போடணுங்கிற ஒரு இது இன்டென்ஷனே வரும். ஏன்னா ஒர்க் இவ்வளோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட வந்து இன்னைக்கு கூட ஆள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தேடி கண்டுபிடிச்சு தான் பிடிச்சோம். அந்த அஞ்சானஞ்சனை கூப்பிட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்றது அஞ்சானஞ்சன் அரவிந்த் மற்றும் தினேஷ். வணக்கம் வணக்கம் கைஸ். வணக்கம் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவரிவன். ஹாப்பி நியூ இயர். எஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் நாலு என்னைக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, நாலு கிடைக்குமான்னு பார்த்து 4 கிடைக்கும், ஒன்னாச்சும் கிடைக்கும் அப்படிங்க அங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த ட்ரெண்ட் ஆர்னால்டு மாதிரி 1 out of 4 போடுறதெல்லாம் வேணாம். அந்த சைடே நம்ம போனா சும்மாவே நம்மள இழுத்து போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் வேற பேசி போட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் 4 காம்படிஷன்ல அலைவா இருக்கும். 4 இருக்கு. எஸ், ஒரு வழியா அந்த பாலா போன கத்தி குத்துற ஜெர்சியை போடாம நம்ம வீட்டு ஜெர்சியை போட்டு போய் ஒரு விக்டரியை வாங்கிட்டு வந்திருக்கோம். 4 காம்படிஷன்லயும் உசுரோட இருக்கும். மக்களே, அது என்னன்னு தெரியல, இந்த பசங்களுக்கு இருக்கிற அளவுக்குலாம் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்பயுமே இவங்க தான் வந்து கொஞ்சம் ஹைப்போட பேசுறாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல வின் அது. ஆக்சுவலா 4-1ங்கிறது ஒரு நல்ல வின். அந்த நேரத்துல தேவையான ஒரு வின். எஸ்பெஷலி நம்ம லிவர்பூலோட வந்து ஒரு ஸ்டேல்மேட் கேம், ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேம் விளையாடிட்டு வந்துட்டு இந்த கேமும் பயங்கரமா அப்பாயிண்டிங்கா இருந்துச்சாலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு கேம். ஆனா எப்படியும் எடுத்துட்டோம். ஒரு 4-1 ஒரு வின் எடுத்துட்டு அதோட கான்ஃபிடன்ஸோட இப்போ செல்சியோட போய் விளையாட போறோம். ஸோ அந்த கேமோட லைட்டா ஒரு ரிவ்யூ, செல்சி கேமோட ஒரு ப்ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. ஸோ நீங்க பார்த்துப்பீங்க. லைக், ஷேர், சப்போர்ட் எல்லாம், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும், அந்த ஒரு நம்பிக்கையில் அப்படியே எபிசோட்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். லிவர்பூல் கேம் முடிஞ்சுது. எப்படி இருந்தாலுமே அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு கண்டிப்பா வந்து எஃப்ஏ கப்புக்கு ரொட்டேஷன் நடக்குங்கிறது எதிர்பார்த்தது தான் எல்லாருமே. ஸோ அதே மாதிரியே எஃப்ஏ கப்புக்கு ரொட்டேஷன் நடந்தது. ரொட்டேஷன் டீம்ல பார்த்து ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வந்துச்சா தினேஷ்? அண்ட் அப்படியே அவனுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ். எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் வரல. ஏன்னா ஈவென்ச்சுவலி ஒயிட் ஆடுவான்னு தெரியும். எம்எல்எஸ் விளையாட விடுவாங்க. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றது வந்து ஈத்தன் வனேரியும் எஸ்ஏவும் விளையாடுறத எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் இல்லை. அண்ட் கோல் கீப்பரும் நம்ம தெரிஞ்ச மாதிரி கேப்பா தான் விளையாடுவான்னு தெரியும். ஸோ அதில் பெருசா சர்ப்ரைஸ் இல்லை. கேம் வந்து ஸ்டார்ட் ஆனோனையும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னடா இப்படிலாம் ப்ரெஸ் பண்றீங்க, நாங்களே கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்காம ஆடிட்டு இருக்கீங்க. இந்த பிரஸ் பண்றீங்களேடா, தாங்குமாடா எங்க பாடி, ஆல்ரெடி போன வாரம் தான் அடி வாங்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி விளாண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. பட் லைக் நம்ம கிளாஸ், நம்மளோட டீமோட ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஸோ வி காட் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான 4-1. அது 5-1 ஆயிருந்துருக்கணும். நானி வந்து
கேம்ல பண்ண 2வது தப்புனால. ஸோ அது அத பத்தி பேசணும் அது. அதெல்லாம் வந்துட்டு அது வந்து அது நெக்கலுக்கே வந்துட்டு ஒரு கூச்சப்பட வைக்கிற மாரியான ஒரு வேலை அது வெளிப்பாடு அதெல்லாம். அவன் செஞ்சதெல்லாம். ஸோ ஸோ இது ஒரு கம்ஃபர்டபுளான கேம். ஆப்வியஸ்லி ஜெயிப்போம்னு தெரியும். அந்த மாரியான கேம் தான் இது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி பேஸ் அவுட் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான். ம். கரெக்ட். அண்ட் ஹவர்ட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கான். ஸோ மை பாய்ஸ் அது பேக். ஒரு ஹெவியான பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா இனி யோக்கரஸ் கொஞ்சம் என்னது விளையாடுப்பா. ஸ்கெட்ச் கியோகரஸ்க்கு மட்டும் இல்ல. அங்க 8 நம்பர் சொக்காய போட்டு ஒருத்தர் சுத்தின்னு இருக்காருல்ல, அவருக்கும் தான் அது. அவருக்கும் சேர்த்து வச்சுதான். எஸ். அவனுக்கு என்ன ஸ்கெட்ச் வரும். கொஞ்சம் கொஞ்சமா வரும். என் பையன் வரான் பார். நம்பர் 29 is going to take that spot. Just wait and see. Oh my god. Just Number wait and see. Oh, this is Just nice. So actually நான் வந்து எனக்கு என்ன கொஸ்டின் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் நான் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். That is நான் actually உனக்கு கொஸ்டின் தான் மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அத பத்தி பேசிட்டு அப்படியே நீ பேசு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மள சேலஞ்ச் பண்ண ஒரு டீம் பார்த்தேன். அந்த கூச்சமே சேலஞ்ச் இல்ல. கூச்சமே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன வாரம் தான் வந்து லிவர்பூல் செகண்ட் ஹாஃப்ல போட்டு ஒரு பாலே கொடுக்காம வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வச்சு அது நம்ம second half. சாடிச்சானுங்க செகண்ட் ஹாஃப்ல. இல்ல அது செகண்ட் ஹாஃப். இது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சேலஞ்ச் பண்ணல யாரும். ஓகே. சேலஞ்சுன்னு சொல்ல வந்தது வந்து ஹை பிரஸ், நம்ம கவுண்டர் பிரஸ் பண்ண சேலஞ்சு சொல்ல வந்தேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம இந்த கேம் ஆரம்பிக்க முன்னாடி ஆர்சனல் தான் ஷேர் பண்ணதாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டடா பிக்கப் மேனேஜிங் ஆர்சனல் போர்ட்ஸ்மத்தோட FA கப்ல விளையாடுவோம், ஜெயிப்போம். அந்த கேமோடைய ஹைலைட்ஸ் 2 மினிட் ஹைலைட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல எல்லாம் இவ்வளவு பிரஸ்ஸே இல்ல. நமக்கும் பிரஸ் இல்ல, அவங்களுக்கும் பிரஸ் இல்ல. வைடு அப்படியே ஃபீல்டுல 22 பேர் அங்கங்க நின்று இருக்கானுங்க. லாங் பாஸ் எடுத்துட்டு செபாயோஸ் ஓடிக்கிட்டே இருக்கான் சாட்ஸுக்குள்ளார. இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு கேம் ஃபுல்லா. பட் இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்துச்சு. வெரி 5 வருஷத்தை 1 பில்லியன் செலவு பண்ணிருக்கோம்டா. கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இல்லைன்னா தான்டா பிரச்சனை. ஏடா இப்படி பண்ற? கரெக்ட் தான். நான் என்ன அந்த கலாய்க்கிற டீம் மாதிரி வந்து சொல்றேன். ஒருத்தன் தான் சர்வைவ் ஆனான். இப்போ நெல்லி மட்டும் தான் விளையாண்டான் அதே பொசிஷன்ல. பட் புக்காயோ பெஞ்ச்ல இருந்தானோ அப்போ. ஆமா புக்காயா லெஃப்ட் பேக். ஓகே, யூஆர் ரைட். இல்லையே, வேற ஏதோ இல்ல பார்த்தேன் பேக் லைன். முஸ்தாஃபி, சொக்ராட்டிஸ் ரைட் பேக் விளையாடினா, டேவிட் லூயிஸ் பேக்ல நாச்சோ மாண்ட்ரி. வேணாம் அதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இப்போ. லெஃப்ட் பேக் நாச்சோ மாண்ட்ரியா. அந்த இதெல்லாம் முடிச்சு இந்த கேமை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் நம்ம அவங்களோட பிரஸ் கவுண்டர் பிரஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளில வரதே கஷ்டப்பட்டோம். 2-3 இடத்துல we had to go long. அதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது கொஞ்சம். லைக் ஓகே, நான் உன்னுடைய கவுண்டர் பிரஸ், அவங்க வந்து போர்ட்ஸ்மவுத் சாம்பியன்ஷிப் டீம், அவங்க கவுண்டர் பிரஸ் பண்றாங்க, பிரேவா இருக்காங்க, ஸ்பிரிட் காட்டுறாங்கன்னு எல்லாமே இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு நம்மள இம்போஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ட்ரூ. நம்ம ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. செகண்ட் கியர்ல நம்ம வெளியே போல. ஃபர்ஸ்ட் கோல் போன பிறகுதான் ஓ ஷிட் அப்படின்ட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நோர்கார்ட்லாம் ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவங்க சும்மா போய் கிரவுட்ல போய் உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பால் வாட்சிங் பண்ணிட்டு இருந்தான். எப்பவும் சுமாரா தான் பண்ணான். அதுக்கு டைரக்டா அவன் வந்து பாரி பண்ணி விட்டதே அழகா வந்து பாத்வேல தான் பாரி பண்ணிட்டான். அவ்வளவு க்ளோஸா பவர்ஃபுல்லான ஷாட்டை வந்து பாரி ஷாட் டிஃபெண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். இங்க பேரி பண்ணோம், அங்க பேரி பண்ணணும், ரெஸ்டாரண்ட்ல போய் ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். ஹை ஸ்டாண்டர்ட் ஜெர்சினா அதெல்லாம் எதிர்பார்ப்போம்டா. சரி பண்ணுங்க. நான் வந்து அந்த கோலுக்கு வந்து சும்மா ஒரு ரைட் ஆஃப் மாதிரி தான். இப்ப முன்னாடி எல்லாம் கோல் போச்சுன்னா ஐயோ கோல் போயிருச்சு அப்படின்ட்டு இருக்கும். சாம்பியன்ஷிப் டீமா இருந்தாலும் சரி, சாம்பியன்ஷிப் அடிக்க போற டீமா இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து கோல் போச்சுன்னா போச்சு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு காலத்துல லிவர்பூல சொல்லுவோம் சோறு போட்டு வளர்த்து வச்சிருக்கோமே அந்த மாதிரி. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்வீட் போட்டாரு, செட் பீஸ் வந்துருச்சுன்னு. ஓன் கோல் போடணும்னு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ப சரி வேணாம், லைட்டா கூச்ச உள்ள வந்துட்டு ஓன் கோல் டிக்கு போடலான்னு இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓன் கோல சரி வேணாம், அந்த லெவலுக்கு போக வேணாம். அதாவது இப்ப நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்னா செட் பீஸ் எஃப்சி, அதுக்கு அப்புறம் ஓன் கோல் எஃப்சி. இப்ப செட் பீஸ்ல ஓன் கோல் அடிக்கிறது எப்படி டெவலப் பண்ணிட்டு வரோம். இட் வாஸ் a good game. செகண்ட் கியருக்கு அப்புறம் நம்ம தாண்டவே இல்லை நினைக்கிறேன். செகண்ட் கோலுக்கு அப்புறமே இருந்து இட் வாஸ் வெரி ஈஸி, குவைட் வாக் இன் த பார்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ அடுத்து விகான் அத்லெட்டிக் அட் ஹோம், ஃபைனலி அட் ஹோம் விளையாட போறோம். நான் ஒரே ஒரு பயந்த விஷயம், போர்ச்சுகலோட கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்ஜுரி ஆகாம திரும்ப வந்துருங்க.
அது போதும்னு ம், இருந்தேன். ம், 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 அது வந்துட்டானுங்க, அது போதும். ம். கேப்ரியலா நொண்டிட்டு இருந்தான், அவனா ஓகேவா? அதெல்லாம் நான் பார்க்கல. அதனால நடக்கல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அப்படியே மூவ் ஆனேன். ஏன்னா கேப்ரியல் நொண்டுறதெல்லாம் நான் பார்க்குறேன். இன்னொருத்தர் அவன் நொண்டி கால்லாம் உடையதெல்லாம் பார்க்குற அளவு என் நெஞ்சில தெம்பும் கிடையாது. ஆல்ரெடி கிளம்பி எங்க இருக்கான்னு தெரியல. மஸ்குவரா 1 மாசத்துல 1 வாரத்துல வந்துருவான்னானுங்க. அவனையும் ஆள காணோம். ஸோ அத பத்தி தெரியல. பட் தினேஷ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பத்தியே பேசுறப்போ லைக் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி கவுண்டர் பிரசிங் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு. பட் எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கறதுலே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுன்னா, நம்ம விளையாடின பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அ நெறைய டீம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் தான் அது. லைக் ப்ராபப்லி ஒரு 8க்கு மேல இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, நெறைய டீமுக்குள்ள தீஸ் பிளேயர்ஸ் வுட் லைக் ப்ளே. நம்ம ஃபர்ஸ்ட் இத தான் விளையாடணும். பட் அந்த ஒரு தி ஆஸ்பெக்ட் ஆஃப் வாண்டிங் டு ப்ளே தட் கேம்ங்கிறது வந்துட்டு நம்ம சைடுல இருந்து நெறைய வராத மாரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு. அந்த கோலே வந்துட்டு சரி ஓகே ஏதோ செட் பீஸ் வருது. அங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு பார்த்தா சத்தமே காணோம். அதுல வேற அவேல நடக்கிறதுனால சத்தம் எவனும் கத்தவும் இல்ல. கோல் போச்சா இல்லையான்னு கூட தெரியல ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரி கேஜியா தான் போச்சு. ஒரு மாதிரி ஒழுங்காவே போல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாட்ஸ். இவன் என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்றுவான். நீ நீ சொல்லு. இல் இல்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எசே மாரியான ஆளு வந்து விளையாடவே இல்லைன்னு வந்து 4 கேம் விளையாடல, சான்ஸ் குடுக்கலன்னு இவனுங்கலாம் பேசுறாங்க. அப்புறம் நேத்து என்னமோ எனக்கு என்னமோ எஸ்ஏ வந்து என்னடா பண்ண? அவன எதுக்கு ம். 90 மினிட்ஸ் விளையாட விட்டாங்க? அந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் அதெல்லாம் கொஞ்சம் அவன் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாரியான கேம்ஸ்லலாம் வந்து எஸ்ஏ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு 2, 3 கேம் சேஞ்சிங் ஒண்ணாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஒரு வகையில ஓன் எஸ்ஏ கோல் மேல இது ஒரு கார்னர் அவன் தானே டிசப்பாயின்ட்மென்ட்டா எடுத்தான். இருந்தது. அதுதான் அந்த அதுதான். கார்னர் பட் அதுலருந்து டைரக்ட்டாலாம் போகலைல. அது லைக் பிங் பாங் மாரி தானே போச்சு. பின் பால் மாரி தானே. ஸோ, அத தவிர அவன் வேற எதுவும் பண்ணவும் இல்ல. எனக்கு ம், என்னமோ ம். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங். டிசப்பாயின்ட்மென்ட் இருந்தது. அண்ட் தென் வனேரிக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சான்ஸ் தரலாம். ம். அந்த ம். பையன் வந்து எனக்கு சான்ஸ் தாங்கடா. நான் விளையாடுறேன். நானும் இருக்கேன்டா. இவன சுப் புதுசா வாங்கி போட்டதுனால என்னையும் மறந்துறாதீங்கடா அப்படின்னு லைட்டா ரிமைண்ட் பண்ண மாரி இருந்தது கொஞ்சம். ம், மேபி ம், ம். தேர் ஆர் கேம்ஸ் லைக் ரொம்ப டெட்லாக்கா இருந்து நம்ம தலைவன் நம்பர் 8 வந்து கடுப்பேத்திட்டு இருந்தானா, இவனையே விளையாட விடலாம். கரெக்ட். அப்படிங்கிறத வந்து 8 இவனே கொஞ்சம் இருக்கான்ல. எனக்கு என் கேப்டன் தான் 8. பட் ஆனா வந்து சம்டைம்ஸ் 8 பண்றதெல்லாம் வந்து கொலகாண்டா ஆகும். இந்த மேட்ச்லயே ஒண்ணு பண்ணான் கடைசில. சோ நானு ஹேமந்த் எல்லாம் உட்காந்து மேட்ச் பார்த்துருந்தோம். நான் கத்திக்கிட்டே இருக்கேன். டேய் பால போடுறா, பால போடுறாங்கிற ஹேமந்த் வேற, ப்ரோ அது பரவாயில்ல சைட்ல தான் போகுறா. டேய் தெரிஞ்ச பையன், புடிச்ச பையங்கிறதுக்காக நீ அவனுக்கு உட்கார்ந்து பேசுறியா நீனு? அத மாரி தான் இருந்துச்சு. பட் யா அது தட்ஸ் வெரி ட்ரூ யா. வனேரியோட அதே பெர்ஃபார்மன்ஸ். மாரி இவங்க பண்ண பிரஸ்ல இருந்து தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம கோல் கன்சீட் பண்ணதே. சோ ஏர்லி பிரஸ் பண்றாங்கன்னு தெரியுது. கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விஜிலன்ட்டா விளையாண்டுருக்கணும். ஐ நோ அவங்க ரொம்பவே அக்ரெசிவான பிரஸ் பண்ணி தான் அந்த கோல் வந்தது. பட் இன்னுமே நானி வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்கா லைட்டா இருந்துட்டானோ! ஆ அந்த மாரிலாம் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருந்தது. ஏன்னா, ஒரு ஓப்பன் பிளேல இந்த மாரி டீம் கிட்ட நம்ம கோல் போட்டுருக்கலாம். ம். பட் அதுதான் எனக்கும். லைக் அந்த கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபேர், ரவுண்ட் ஃபேர். ப்ராக்ரஸ் பண்ணது நான் இதோட பாசிட்டிவ் சைடா என்ன நெனச்சேன்னா, மேபி சரி நீ வேற நெறைய அவே கேம்ஸ்லாம் வேற இருக்கு. ஸோ அதுக்காக இவன வந்து நீ ரொம்பலாம் விளையாடாத. எப்படி இருந்தாலும் கோல் வந்துரும். நம்ம இதே கியர்லயே மெயின்டெயின் பண்ணி ஆடிருவோம். ஸோ தட் நம்மளும் டயர்டும் ஆக மாட்டோம். வந்ததுக்கு இன்ஜுரி சேதாரம் ஆகாம நம்ம போயிட்டா போதும். இவென்ச்சுவலி ஜெயிச்சுருவோம்னு தெரிஞ்ச கேம்ல வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து விளையாடி, ம், ம், எதுவும் ம். நடக்க போறதில்ல. அப்படின்னு மேபி தாட் வந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ என்ன சொல்றதுன்னா, ஒரு நியூட்ரல் தான். பட் அந்த அன்அவாய்டபிள் கோல்ஸ் அண்ட் எஸ்ஏ கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். எம்எல்எஸும் கொஞ்சம் டேய் நீ தான்டா இருக்க கொஞ்ச நாளைக்கு. நீலாம் விளையாண்டீன்னா இங்கிலாந்து லெஃப்ட் பேக்குக்கு வந்து இப்பயே கூட்டு போமாட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் உன் பேர கூட குலுக்கு கன்சிடர் சீட்டுல பண்ண கூட எழுத மாட்டாங்க. ம், மாட்டாங்கங்கிற ம், மாரி தான் ம், விளையாண்டுருக்கான். ம், ம், ஸோ ம். அவனும் கொஞ்சம் ஏன்னா ரீசென்ட் கேம்ஸ்ல அவன எப்ப கொண்டு வந்து இறக்கி விட்டாலுமே அவன் வந்து ஏதாச்சும் ஒரு ஜோக் பண்ணிடுறான். தப்பு பண்றான். அது வந்து நம்மள வந்து எய்தர் ஷார்ட் லீடிங் சான்சஸ் அந்த மாரி இடத்துக்குலாம் போகுது. ஸோ அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். ஆ என்ன சொல்றது? அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கிறேன். தோ ஹி இஸ் 18 அவன் வந்து டாப் லெவல்ல நல்லா விளையாண்டுருக்கான். போன வருஷம் விளையாண்டதுல வந்து ஒரு 30% 20% தான் இந்த வருஷம் விளையாடுறான். லைக் அவனோட ம், 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 எபிலிட்டிய ம், ஷோ ம், பண்றான். ஸோ ம், அத ம், வந்து கொஞ்சம் அவன் ரெக்டிஃபை பண்ணி விளையாடணும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடணும். ஏன்னா இங்கிலாந்து ஆடுன பிளேயர் மாரி தெரியல அவன். அவன் என்னமோ லீக் டூ லெஃப்ட் பேக் மாரி விளையாண்டுருக்கான். ம். ரீசென்ட் கேம்ஸ்ல. இதுதான் நான் வந்து இல்ல ஆக்சுவலா இது மெயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹாஃப்ல. நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பாஸ் போட்டான். ப்ரீ அசிஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம். ப்ரீ அசிஸ்ட். பட்
இல்ல கரெக்ட். இது ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. ஏன்னா இதுதான் நான் மெயினா பேசணும்னு இருந்தேன். நம்ம வந்து போன சீசன் வந்து கொடூரமான மொக்கையான சீசனா இருந்தப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 1-2 ஷைனிங் லைட்ஸ் தான் இருந்துச்சு சீசன்லயே நம்மளுக்கு பார்க்கணும்னா. லைக் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கோயிங் அன்டில் த செமிஃபைனல்ஸ் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் ஒரு பாசிட்டிவ்னு சொன்னோம்னா, அதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம பாசிட்டிவ் சொல்ல முடிக்கூடியது வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் ஈத்தன் வனேரி அண்ட் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி. டெஃபினட்டா அவங்க வந்து எந்த அந்த இன்ஜுரி கிரைசிஸ் வந்து எப்படி நம்ம சாக்காவும் ஸ்மித்ரோவும் அந்த பாயிண்ட்ல வந்து அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நாங்க ஓகே நம்ம கொண்டு வரோம்னு சொன்ன மாதிரி இந்த பசங்க வந்து உள்ள வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. கண்டினியூஸா நல்லா விளையாடினாங்க. அது நிறைய நீ சொன்ன மாதிரி பாடி ஆஃப் ஒர்க் காமிச்சு தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனே நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அகேன் இந்த சீசன்ல வந்து நம்ம இந்த நிறைய பேசின மாதிரி தான் இந்த ஒரு சின்ன பசங்களுக்கு எப்படி விளையாடுறப்ப அந்த நேரத்துல நீடு ஜாஸ்தியா இருந்தது. அந்த நீடை நம்ம வந்து க்ளோஸ் பண்றதுக்கு தான் வந்து சீனியர் பிளேயர்ஸை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலா சின்ன பசங்களுடைய மினிட்ஸ்ங்கிறது குறையும். பட் இருந்து நம்ம பார்த்திருக்கோம் லைக் வனேரி வந்து இந்த போன கேம் 90 மினிட்ஸ் விளையாடினதுனால கிட்டத்தட்ட 500 மினிட்ஸ் விளையாடிருக்கான் இந்த சீசன் வரைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன 800 to 1000 விளையாடினா இஸ் குட் ஃபார் மீ ஃபார் திஸ் சீசன். வனேரி வெளியே போயிட்டானே 69th மினிட்ல 60th மினிட் அப்ப 460 மினிட்ஸ் விளையாடிருக்கான் வச்சுக்கோ. 450 460 500 கிட்ட விளையாடி இருப்பான். அதுதான் அந்த ரேஞ்சில் தான் விளையாடிட்டு இருக்கான். ஸோ இதுல இருக்கிறப்போ எனக்கு வந்து வனேரி பார்த்தப்போ ரொம்ப ஈகர் டு இம்ப்ரெஸ் அந்த ஒரு இதுல தான் விளையாடிட்டு இருந்தான், அந்த ஜோன்ல தான் விளையாடிட்டு இருந்தான். பட் வைல் டூயிங் தட் அந்த ஈகர்னஸ் வந்து அவனை வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிடணுங்கிறதுல அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது லாஸ்ட் ஃபைனல் தேர்ட்ல போறப்ப நிறைய அவனுக்கு அடி வாங்கிட்டு இருந்தது. அது வந்து கொஞ்சம் எவிடென்ட்டா தெரிஞ்சுது. எம்எல்எஸ்க்கு வந்து எனக்கு அப்படியே என்னன்னா இந்த ஹி ப்ராபப்ளி எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் கண்டினியூஸ்லி ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சீசன் அந்த மாதிரி அவன் மைண்ட் செட் இருந்ததுன்னு நான் எனக்கு அதுதான் தோணுது. பட் அவன் வரலங்கிறப்போ கான்ஃபிடன்ஸ் ஷார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் ஷார்ட் ஆகிறப்ப அவங்க சுத்தி வருகிற கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவனை. அது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவனும் அன்கேரக்டரிஸ்டிக்கா அவன் மைண்ட் ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவா என்னன்னு தெரியல, அவனும் நிறைய தப்பு பண்றான். இது எதுக்கு இவ்வளவு பெருசா பேசினேன்னா சின்ன பசங்க விளையாடுறப்ப கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. அது தப்பு பண்றதுங்கிறது அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸோட ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு சான்ஸும் கிடைக்கும். இந்த ஒரு கனண்ட்ரம் வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லா கண்டிப்பா லாஸ்ட் ஆகும். இது ப்ரோக்ரஸ் பிரேக் ஆகுதா அரவிந்த்? இவங்க 2 பேருடைய ப்ரோக்ரஸ் இது வந்து லைக் பொட்டன்ஷியல் வந்துட்டு இல்ல நம்ம ரொம்ப போன சீசன் நான் சொன்ன மாதிரி போன சீசன் காமிச்ச எவிடன்ஸ்னால நம்மளே ரொம்ப ஜாஸ்தியா இன்னும் எதிர்பார்த்து அது கிடைக்கலங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோமா? ஸோ போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அட்லீஸ்ட் வித் வானேரி பிளேட் இன் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன். இல்ல எம்எல்எஸ் அட்லீஸ்ட் லெஃப்ட் பேக்ல தான் இருக்கான். அவனுக்கு அப்போ இருந்த டெஃபிஷியன்சி தான் இப்பவும் இருக்கு, ரொம்ப மாறல. வானேரியோட பொசிஷனல் சேஞ்ச் இந்த சீசன்ல வந்து இஸ் மோர் சென்ட்ரல். அவன் வந்து பாலை லூஸ் பண்ணானா அவனை சுத்தி 4 பேர் அவனுக்கு முன்னாடி இருக்கானுங்க, பாதி டீம் தான் பின்னாடி இருக்கு. பட் அவங்க ஆப்போனன்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் இஸ் டைரக்ட் கவுண்டர் அட்டாக். அவங்க ஓவர் ரன் பண்ணலாம் நம்மள. போன கேம் வந்து 2 வாட்டி பார்த்தோம். அது the same thing happened when the last time he started in the gameல Brighton against Carabao-ல எத்தனை சான்ஸ் போச்சு அவங்களுக்கு அந்த பக்கம். எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ஒரு 3 of them from the Brighton game I remember ஈத்தனுடைய டர்ன் ஓவர்ஸ் தான். ஈத்தன் வந்து இப்போ கத்துக்க வேண்டிய ஒரு பிக்கெஸ்ட் திங் சென்ட்ரல்ல விளையாடும் போது how should he protect the ball. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து sometimes it will be players slow down பண்றது, sometimes it will be passing, spreading the passes wide, spreading the passes sideways, spreading the pass back. இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டு எல்லா டைமுமே ஃபுல் த்ராட்டில் அந்த ஸ்பிரிண்ட் பட்டனை கையில அமுக்கிட்டே ஓடுற மாதிரி ஓடாம அதெல்லாம் இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் an 18-year-old இந்த டைம்லயே வருமா எனக்கு தெரியல. நிறைய ஒன்றரை கிட்ஸ் தான் இருக்காங்க. மினிட்ஸ் ரெகுலரா ஆடுறதுல தானே வரும். நீ பண்ற தப்பு ரெக்டிஃபை பண்றதுக்கு உனக்கு ஆப்பர்சூனிட்டி கிடைக்கணும்ல. 100% அந்த மினிட்ஸ் இல்லன்றப்போ he will have to do the bit part role வரும்போது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி இந்த ரஸ்டினஸ்லாம் அது எக்ஸ்பெக்டட் தான், பார் ஃபார் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்க இது பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பிளேயர் வந்து நான் இந்த கிளப்பை விட்டு நான் லோன்ல போக எனக்கு இஷ்டம் இல்ல, நான் இங்க இருந்தே வேலை போறேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் கிட்ட ஐ கான்ட் ஃபைண்ட் ஃபால்ட் தேர். அவன் வந்து நான் சும்மா நிட்பிக் பண்ணலாமே தவிர, பட் அவனுக்கு கிளியரா தெரியுது எனக்கு எங்க இருந்தா பெஸ்ட் என்னோட ஃபியூச்சருக்கு அப்படின்னு. ஈவன் இஃப் தட் மீன்ஸ் நான் அந்த இடத்துல விளையாடலன்னா கூட நான் இங்க இருந்தா எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றானா, தட் இஸ் ஆல் யூ நீட் டு நோ. யா யா டெஃபினெட்லி. அண்ட் MLS
MLS வந்து ஐ திங்க் பொசிஷனலி கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ல விளையாடுறான் அவன். லெஃப்ட் பேக் வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் என்னோட ஒப்பீனியன் டீம்ல அவனை ஃபிட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு பொசிஷன். நாட் தட் அவனை நேச்சுரலா ஒரு கிரானிட் சாக்கா ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வராம டீம்ல ஃபிட் பண்றதுக்கு அவனை கொண்டு வந்த ஒரு பொசிஷன். அண்ட் அவன் டிஃபென்சிவ் கேப்ஸ் தெரியுது. போன சீசனும் அவன் அவன் பக்கத்துல ஒருத்தன் வைட் மேன் வந்து அவனை தாண்டி அப்படி ஓடி போறதை எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம் நம்ம. வெஸ்டாமோட ரெட் கார்டு வாங்கணும் அந்த மாதிரி தான். சோ இட்ஸ் நாட் லைக் இது வந்து நேத்து இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னு எப்பவுமே பட் நடந்துட்டு தான் இதுல இருக்கு. எனக்கு என்ன ஒரு வரியிங் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா அதுல இருந்தா நான் கேக்குறேன். எனக்கு என்ன நீ சொல்ற அதே மிஸ்டேக்ஸ் தான் திருப்பி நடக்குது. கரெக்டா? அது வந்து லைக் ஓவராலா அவனுமே கொஞ்சம் வந்து ஸ்லக்கிஷ் ஆன மாதிரி. இந்த ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் கம்பேரிசன். பட் ஏஎம்என் பண்ணுவான் ஒரு மாதிரி. ஒரு எப்படி சொல்றது? அந்த அது ஓவர் தெனாவட்டம். கான்ஃபிடென்ட் சொல்ல முடியாது. அது நெக்கலா பண்றானான்னு சொல்ல ஒரு மாதிரி ஓகே எனக்கு ஃபுட்பால் ஈஸி. நான் அப்படி ஒரு ஈஸியா வந்து நான் ஒரு பாஸ போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். இவனுமே வந்து லைக் ஒரு 1v1ல மாட்டிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிம்பாங்கோட மாட்டிக்கிட்டான். ஃப்ரிம்பாங்கோட செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்கின் பண்ணா வச்சு ஃப்ரிம்பாங் அவனை. அந்த மாற்ற சிச்சுவேஷன் எல்லாத்துலயுமே வந்துட்டு இவன் வந்து பேஸ்ல வந்து பிடிக்க முடியாதவன பின்னாடி தான் இருக்கான். இவன் ஓடுறதுமே வந்துட்டு ஒரு 1-2 யார்ட் வந்துட்டு அவனை ஓட விட்டுட்டு ஓடுற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இந்த கேம்லயும் கண்டினியூ ஆச்சு. எனக்கு அதுதான் வந்து லைக் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வருது எனக்கு அந்த இடத்துல. சோ ஒன் ஆஃப் த கீ இது வந்து லூயிஸ் கெல்லி போன சீசன்லாம் லெஃப்ட் பேக்ல விளையாடினப்போ நிறைய இன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தான். இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ட்ரெடிஷனல் லெஃப்ட் பேக் மாதிரி விளையாடிட்டு இருந்தான். மேலையும் கீழே ஓடிக்கிட்டு இருந்தான். சோ தட் மீன்ஸ் ஹி ஹஸ் a lot more ground to cover. இன்வெர்ட் பண்ணும்போது இஸ் மோர் சென்ட்ரல். அவனோட பாத் டு கோல் அண்ட் சேவிங் அ கோல் இன் டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸ் இஸ் மச் ஷார்ட்டர். சோ அது ரைட் ஆஃப் த பேட் அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இஸ் நாட் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் தி பிட்ச், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து when he started inverting a lot more, அப்போ அவனுடைய அந்த டிஃபென்சிவ் இது பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவன் இன்வெர்ட் பண்ணும்போது மெரினோ வெளியே போவான், இல்ல நுவானேரி வெளியே போவான், இல்ல எஸ்ஏ வெளியே போவான், ஆர் மார்டின் லீ வில் டிராப் பேக். ஸோ அந்த டிஃபென்சிவ் கவர் இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் வாஸ் பீங் ஹெல்ட். அண்ட் பால் டர்ன் ஓவர் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பின்னாடி வராங்க. மைல்ஸ் லூயிஸ் கெல்லி இஸ் சென்டரா வந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு சைட்ல. அவனா மிஸ்டேக் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த மிஸ்டேக்ஸ் யாரா கிளீன் அப் பண்றதுக்கு பின்னாடி இருக்காங்க. லெஃப்ட் பேக்ல இருக்கிறப்போ ஹீஸ் ஒன் ஆஃப் ஒன். அந்த ஒன்னை தாண்டிட்டோம்னா எனக்கு இவன் கேம் பார்க்கும்போது அப்படியே ஜின்செங்கோ சின்ன வயசுல நான் பார்த்தது இல்ல, பார்த்தா இப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன சின்ன வயசுல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜின்செங்கோ இப்படிதான் இருந்தான். இப்ப போய் பாரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல. அல்ல நான் இப்போ ஜின்செங்கோக்கு 7 கழுத வயசு ஆகுது. இப்போ அவன் பண்றத வந்து எருவ மாடு அப்படின்னு தான் திட்டணும். பட் அப்ப அவன் சின்ன வயசுல பண்ணியிருந்தானா சின்ன வயசு அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருப்போம்ல. அந்த கம்பேரிசன்ல சொல்றேன். பட் ஹீஸ் காட் த டேலண்ட். லாங் டேர்ம்ல அவனோட பொசிஷன் டிஃபென்ஸ்லயா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஹி ஹஸ் டு பி மச் ஹையர் அப் தி பிட்ச். அந்த எனக்கு அங்கதான் இன்னொரு क्वेश्चन இருக்கு. நான் ரெண்டு பேர்ட்டுமே கேக்குறேன். நான் தினேஷ் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். எனக்கு என்னன்னா வந்துட்டு நீ சொல்றது கரெக்ட். அரவிந்த் சொன்ன மாதிரி அவன் வந்து ரன்ல மாட்டிக்கிறான், 1v1ல மாட்டிக்கிறான், பேஸ் இல்ல, எல்லாமே ஓகே. பட் அவன்கிட்ட இருந்து பாலை புடுங்கறதோ இல்ல அவன் ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் பண்றதோ இல்லாட்டி அவுட் ஆஃப் பொசிஷன் போறதோங்கிறது போன சீசன் இந்த அளவுக்குலாம் நடக்கல. இந்த சீசன் வந்துட்டு அது ரொம்ப ரெகுலரா. ஏன்னா இப்போ ஒரு எல்சிஎம் நம்ம ரைஸ் வந்து சொல்றோம்னா ரைஸ் வந்து ஆல் டைனமிக். இவன் தான் வந்து இப்போ அடுத்த ரைஸா வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம்னா ரைஸ் பண்ற ரோல்ல இவன் கரெக்டா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். அது அஃப்கோர்ஸ் இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் லேர்னிங். அண்ட் ரைஸ் வந்து இது பண்ண மாதிரி தான் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியாது. பட் நிறைய மிட்ஃபீல்டர் கிட்ட இருந்து நம்ம எதை எதிர்பார்ப்போமோ அந்த பேசிக்ஸ்ல திடீர்னு தப்பு ஜாஸ்தியா பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. டிட் யூ ஃபீல் தட் வே தினேஷ்? அததான் நான் வந்து எர்லியரா சொல்லும்போதே சொல்றேன். அவன் பண்றது எல்லாமே வந்து அந்த ஒரு பாஸ் வந்து ஒரு கரெக்டா அடிக்காம, நிறைய இடத்துல வந்து அந்த கிளியரன்ஸ் கூட ஒரு ப்ராப்பரா பண்ணாம, அடுத்தவன் ஃபீட்டுக்குள்ள போடுறது. அந்த மாதிரி இடத்துலதான் வந்து இந்த தடவை வந்து அவனோட மிஸ்டேக்ஸே நிறைய தெரிய வருது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவன் ட்ரெடிஷனல் லெஃப்ட் பேக் இல்ல. அவன் வந்து ஆஃப் த பொசிஷன் தான் விளையாட விடுறாங்க. ஈவன் டியூச்சலுமே வந்து அவனை அங்கதான் விளையாட விட்டான் இங்கிலாந்துல. சரி ஓகே, மேபி அவன் வந்து இன்வெர்ட் ஆகி எல்லாம் விளையாடு இங்கிலாந்து போயிடுவான். நான் அவனை விளையாட விட்டதுனால அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் 2 இன்டர்நேஷனல் பிரேக்ல அப்புறம் பார்த்தா இவென்ச்சுவலி இவனுக்கு மினிட்ஸ் டிராப் ஆனோனையுமே லைக் அவனை செலக்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணல. பட் அவன் வந்து அந்த பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்றான். அது வந்து கொஞ்சம் எவிடென்ட்டா இப்ப தெரியுது. முன்னையெல்லாம் வந்து லைக் லாஸ்ட் சீசன் வந்து இவென்ச்சுவலி நம்ம நிறைய கேம் டிரா பண்ணோம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல அண்ட் கம்மியா பண்ணான். இப்ப வந்து என்னன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணும்போது, அதுவும் லைக் குரூஷியல் கேம்ஸ்ல எல்லாம் பண்ணும்போது தெரியுது. ஏன்னா இவன்
லேட்டர் ஆன் தானே கேம்லயே வரான் நிறைய கேம்ல. ஸ்டார்ட்டும் பண்றது இல்ல. ஸோ he needs to be bit more sharp, right? ஸோ அது ரெண்டு ரெண்டு வகையா போகும்ல. ஸ்டார்ட் பண்றதே இல்லைன்னா we have rust. இந்த அது ஒண்ணு ரஸ்ட் இருக்கு. ஏன்னா கேம் இதுக்குள்ள திடீர்னு ஒரு 0 to 90 போனோம் அப்படின்னா when you are just playing 30 minutes நம்ம மென்டலா பிளாக் இருக்கும். 90 மினிட்ஸ் விளையாடணும், கன்சர்வ் பண்ண எனர்ஜியை பார்த்து பார்த்து பண்ணணும். அதுவே அந்த பிளாக்கே இட் வில் பிகம் இந்த இடத்துல ஸ்ப்ரிண்ட் பண்ணணுமா, இந்த ஸ்ப்ரிண்ட் பண்ண வேணாமா, ஆல் ஆஃப் தட் வில் பிளே அ பார்ட். அண்ட் ஃபார் an 18-19 year ஒரு old பெரிய கிளப்புக்கு விளையாடுறோம், ஸ்குவாட் டெப்த் இருக்கிற கிளப்புக்கு விளையாடுறோம்ல, இதெல்லாம் நீ எதிர்பார்த்து உனக்கு கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீ பண்றதுல தானே உனக்கு இன்னும் கொஞ்சம். அஃப்கோர்ஸ் அவனை வந்து நம்ம absolutely அகாடமி பிளேயரு, அவனை ஃபியூச்சரா பாக்குறோம், அது எல்லாமே இருந்தாலுமே உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில நீயும் சொதப்பிட்டே இருந்தேன்னா வந்துட்டு அதுவும் இப்போ அதுதான் அந்த கேம்ல ஈத்தனுக்கும் எம்எல்எஸ்க்கும் இருந்த கம்பேரிசனே அதுதான் மெயினா இருந்துச்சு. அந்த ஈத்தன் வந்துட்டு he was eager to impress. எஸ். அது And- வந்து and எனக்கு எம்எல்எஸ் சைடுல கொஞ்சம் குறைவா தெரிஞ்ச மாதிரி ஆர் தெரியல ராதர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஈத்தனோட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஈத்தனோட இஸ் a victim of good circumstance. ஏன்னா எம்எல்எஸ் பிரஸ் பண்ண அளவுக்கு ஈத்தனை ஸ்டார்டிங்ல பிரஸ் பண்ணல, கவுண்டர் பிரஸ் பண்ண அளவுக்கு. So when that is the case, ஈத்தன் வந்து he is playing in a position of advantage. அவன் கிட்ட பால் வரும்போது அவன் ஓடுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் முக்கால்வாசி டீம் இருக்கு. மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஈத்தனுக்கு டேலண்ட் இருக்கு. ரன் ட்ரிபிள் பாஸ் மல்டிபிள் பீப்புள் எடுத்துட்டு போறது, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணி கடைசியில இந்த ஃபைனல் ஆக்ஷன்ல நல்லா அந்த இடத்துல தான் அவன் இம்ப்ரூவ் பண்ணணும். எங்க ஈத்தனுடைய கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா when he has to drop deep. ஒரு ஓடகார்ட் மாதிரி டிஎம் பொசிஷன்ல பால் ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து ப்ரோக்ரஷனை பண்றது எப்படி அப்படின்றத ஈத்தன் கிட்ட பார்த்தேன்னா அந்த கேம் ஃபுல்லா நான் பார்க்கவே இல்லை ரொம்ப. பட் அது தேவையா? ஒரு அதுதானே ஒரு டிஃபரெண்ட் பிளேயரா இருக்காம. எப்போ ஓடகார்ட் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் 8 தானே சொல்றோம். ஈத்தன் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெடிஷனல் 10 மாதிரி தானே வந்து இன்னும் ஜாஸ்தியா போறோம். ஒரு கேம்ல வந்து you'll have multiple phases of play. இது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளே தான். இது வந்து இதுதான் அவன் கேம் ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. there are going to be circumstances where he will dribble up the pitch, he will have the ball. எப்படி நம்ம மெரினோ நம்பர் 8ல விளையாடினாலும் அப்பப்ப டிஎம்ல வந்து மொக்க பண்ணி உங்க கிட்ட திட்டு வாங்குறானோ, அதே மாதிரி அவன் 8ல விளையாடினாலும் திட்டு வாங்குறான். அவன் நம்பர் 9ஆ விளையாடுறது வரைக்கும் எல்லா இடத்தையும் போன கேம் தவிர்த்து எல்லா கேம்லயும் திட்டு வாங்கியிருக்கான். ப்ரோ போன கேம் மாஸ்டர் கிளாஸ் ப்ரோ. இஸ் நாட் for what it's worth, completely off topic, Merino is not a single pivot number 5. he has டபுள் பிவட்ல பார்ட்டா இருந்தானா அந்த டீமை உடைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயரா. பட் எனிவே டைக்ரஸ். ஈத்தன் அண்ட் எம்எல்எஸ் பிரைட் ஃபியூச்சர் இப்போதைக்கு எனக்கு கன்சர்ன்ஸே கிடையாது. அதுதான் மெயினா. அது என்னன்னா லைக் அகைன் இது நான் அதை சொல்ற வெங்கட் தாத்தா சொன்னது ஒரே அந்த மெயின் விஷயம் தான். உனக்கு ஒரு பிளேயர் வேணும்னா பேஷன்ஸ் வேணும். அந்த பிளேயருக்கு நீ கொடுக்குற சான்ஸ்ல தப்பு பண்ணுவான். அவன் தப்பு பண்ணி தான் அவன் லேர்ன் பண்ணுவான். ஆனா அவன் என் சைட்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, இப்போ இந்த சீசன்ல அவனுக்கு வந்து மினிட்ஸ் குறைவா தான் கிடைக்கும். 2 பேருக்குமே அந்த 1000 மினிட்ஸ் மார்க்கை விட குறைவா கிடைக்குமா, அதுதான் வந்து இந்த ஃபேஸ்ல அவங்களுக்கு எப்படி இதுவாக போகுதுன்னு தான் பயம். அகைன் இட்ஸ் அப் டு த கோச்சிங் ஸ்டாஃப். அவங்கள வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லயும் அவங்க கூட பேசி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்கள அதே மென்டல் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ண வேண்டியது கோச்சிங் ஸ்டாஃப் உடைய வேலை. ஸோ அது வந்து ஹோப்ஃபுல்லி அவங்க கரெக்டா பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை தான். தினேஷ் எதை சொல்ல வந்தியா? நான் என்ன நினைக்கிறேன்னா எம்எல்எஸோட இது வந்து ஏன் ஹெவியா பாக்குறாங்கன்னா, அது ஒரு லெஃப்ட் பேக்ல வந்து ஆல்ரெடி இருந்த 2 பேரும் இல்ல. அண்ட் ப்ரீ சீசன் பில்டப்லயே வந்து நிறைய பேர் நான்லாம் நினைச்சது வந்து கேலஃபியரி அஹேடா வந்து எம்எல்எஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரியான பில்டப் தான் இருந்தது நம்ம டீம் சுத்தி. அண்ட் தென் அவன் வந்து இப்ப என்ன சொல்றது, அவனும் வந்து வேர்ல்ட் கப் போகணும்னு ஆசைப்படுவான்ல. சோ அந்த ஒரு இது அந்த நெரேட்டிவ் தான் ஆட் ஆகுது. இப்ப ஈத்தனுக்கு வந்து அந்த நெரேட்டிவே இல்ல. அவனுக்கு ஜஸ்ட் தேவை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீம்ல கொஞ்சம் மினிட்ஸ் தேவை, கேமை க்ளோஸ் அவுட் பண்ற அந்த மாதிரி தான். ஸோ அவனுக்கு அந்த ஒரு அவனோட என்ன சொல்லணும்னா அந்த பிளேயர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் பிஃபோர் சீசனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எம்எல்எஸ்க்கும் டிஃப்ரெண்ட் அண்ட் வானேரிக்குமே டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அதனால வந்து தேர் இஸ் லைக் கொஞ்சம் லென்ஸ் நிறைய வந்து மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வந்து எம்எல்எஸ் மேல இருக்கு. டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த பாயிண்ட்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. இப்ப நானே வந்து இதே போன வருஷம் எம்எல்எஸ் இருந்தானா இவ்வளவு தூரம் பேசியிருக்க மாட்டேன். ஆமா. அது போனோம் ஃபர்ஸ்ட் வரான்டா, பரவாயில்லையே பையன் தப்பு பண்ணாலும் பரவாயில்லையே நல்லா விளையாடுறானே அப்படின்னு தான் யோசிப்பேன் நானு. பட் இந்த சீசன்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ப்ராபப்ளி வந்து அது நம்மளுமே வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்குது.
அது அவனுக்குமே இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எம்எல்எஸ்ஸுக்குமே வந்து லைக், "தம்பி நீ கொஞ்சம் விளையாண்டீன்னா உன்ன உள்ள தூக்கி போடுறோம்ப்பா" அப்படிங்கிற மாரி கம்யூனிகேஷன் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பு இருக்கு. மாரிலாம் இருக்கிறதுனால அவனுமே வந்து லைக் நம்ம வந்து எந்த இடத்துலயும் தப்பு பண்ணக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் ஓவர் அரவிந்த் ப்ரோ சொன்ன மாரி கொஞ்சம் மென்டல் பிளாக் இருக்கும். நம்ம தப்பு பண்ணாம ப்ராப்பரா விளையாடணும். இருந்த சான்ஸையும் யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஃப்ளைட்ல போவோம்ன்னு. பட் நீ அதெல்லாம் போ வேணாம்டா. நீ பேசிக்கா பண்ணினாலே போதும். உன்ன ஃப்ளைட்ல ஏத்தி அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஷூர் சர்டன்லி அதான். ஸோ டைம், கோச்சிங் கண்டிப்பா தே போத் வில் கம் குட். அண்ட் இட்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி தான் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் கையில தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. கோச்சிங் டிபார்ட்மெண்ட் கையில. ஸோ கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை. மற்றபடி இவெண்ட்ஃபுல்லான விஷயம்னா அஃப்கோர்ஸ் நம்ம மார்டினெல்லி எங்கிருந்தோ வந்தான்ங்கிற மாதிரி படார்னு போட்டு ஒரு ஹேட்ரிக்கு. அது ஹேட்ரிக்ல எல்லாமே பறந்து பறந்து ஹெடரா வச்சு அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்சிங் ஹெடரு, அடுத்து எங்கேயிருந்து வச்சு முட்டுற மாதிரியான ஒரு ஹெடரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவன் சைட்ல இருந்துமே. இட் வாஸ் வெரி நைஸ் டு சி மார்டினெல்லி பிளேயிங் வெல். அகேன் அதுல வேற வந்து நிறைய பேச்சு வருது. இந்த மாதிரி வந்துட்டு அவனுடைய கேம்ப் ஆல்ரெடி வந்து வேற இது சைடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கிளப்புக்கு வந்து ஆஃபர் வந்ததுன்னா ஓகேன்றது வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ வெதர் இஸ் ஸ்டேயிங் வித் அஸ் ஆர் வெதர் இஸ் லீவிங், இந்த சீசன்ல அது அவன் என்ன எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் சொன்ன மாதிரி நெக்கலுக்கே கூச்சம் வரா மாதிரியான ஒரு பெனல்டி அட்டெம்ப்ட். அது வந்து என்ன பெனல்டி, என்ன பண்ணினான் அந்த சவுண்ட்ல, அது நான் தான் பெனல்டி ஜெயிச்சேன் அப்படிங்கிற அந்த செல்சி டக்குன்னு ஒரு செகண்ட் என் கண்ணுக்கு முன்னாடி செல்சி நோனி வந்துட்டு போனான். அவனே ஜெயிச்சான், அவனே பால் எடுத்துட்டு வந்தான், அவனே வச்சான், யாருமே கிட்ட கூட வரல. அவனே தூக்கி கூச்சமே இல்லாம வெளிய அடிச்சு அப்படியே போயிட்டான் அவன் பாட்டுக்கு. டேய் அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா ரொட்டீன் அப்படி. டேய் என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு? என்ன போயிட்டு இருந்ததுன்னு? தாட்ஸ் ஆன் தட் பெனல்டி மிஸ். கண்டிப்பா திட்டு விழுந்திருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அது இந்த ஃபார் ஷூர். சாக்கா ஒருத்தன் சேலஞ்ச் பண்ண வருவான் அப்படின்னு நான் நம்பினேன் அவன் சைன் பண்ணப்போ. அண்ட் விளையாடுற போது நிறைய பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ட்ரிபிள் பண்றதுல பொட்டன்ஷியல் இருக்கு, இவங்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறான் பிச்சில். ஆனா அந்த ஒரு பிரெயின் ஃபேடான கொஞ்சம் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கிட்ட. எப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விடுறான் ஒரு 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 கேம்லயும். யங் பிளேயர் அப்படின்னு சொல்றதா இல்ல இத வந்து நீ டாப் ஃபிளைட்ல 2 கிளப்புக்கு விளையாடி இருக்க இது வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ஈத்தன் கிட்டயோ எம்எல்எஸ் கிட்டயும் தான் பார்க்கணும், உங்ககிட்ட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதுதான் சொல்லணும். எனக்கு வந்து லைக் நான் இது எப்படி பாக்குறேன்னா, ஓகே யூ மேட் அ மிஸ்டேக், யூ மேட் an error in judgment, not the end of the world. திரும்ப நீ இதை பண்ணாம இருக்கணும். அதுக்கு வந்து நீ அப்கமிங் சான்சஸ்ல யூ ஹேவ் டு ரிடீம் யுவர் செல்ஃப். நான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிக்கிறேன், பட் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ்ல நான் ரிடீம் பண்றத பார்க்கலனா அப்ப ஐ வில் பி ஃபோர்ஸ்ட் டு ஜட்ஜ் யூ எக்ஸ்போனென்ஷியலா, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பாடி ஆஃப் ஒர்க்கான ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு அவனுடைய கேம் பிளேலயுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்றான். பட் ஆனா அது வந்து இன்னும் 1-2 ஸ்டெப் இன்னும் ஜாஸ்தியா பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1-2 ஸ்டெப்புக்கு முன்னாடியே அந்த சீக்வன்ஸே முடிஞ்சிடுற மாதிரி ஆயிடுது ஒரு சில இடத்துல. சாக்காவோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் நம்ம இப்போ நான் எல்லாருமே வந்து நோனி ஆடணும் சாக்காக்கு முன்னாடிங்கிறாங்க. ஓகே நோனி மேன் பீட் பண்றான் ஈஸியா 1v1ல பீட் பண்ணிட்டு உள்ள போடுறான். அந்த உள்ள பூந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கிறது சாக்கா பண்றதுக்கும் அவனுக்கும் வந்து வானத்துக்கும் பூமிக்கான வித்தியாசம் இருக்கு. சாக்கா அந்த 1v1 பீட் பண்றது 2v1 பீட் பண்றது லேபர்டா இருக்கலாம். 1v1 சாக்கா படுக்க போட்டுருவான். ஆனா உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எடுக்கிற டெசிஷன் 9 out of 10 டைம்ஸ் கரெக்டா இருக்கும். நீ சாக்காவை சேலஞ்ச் பண்ண வேறனா உன்னுடைய டெசிஷன்ஸ் அட்லீஸ்ட் 6 out of 10 கரெக்டா இருக்கணும். நீ வந்துட்டு அது அந்த கடைசி 1 to 2 ஸ்டெப்ஸ் போறதுல வந்து நீ வந்து தப்பு பண்ணினா அது ப்ராப்ளமா இருக்க மாட்டேங்க. இப்பதான் இந்த சீசன் தான் வந்திருக்கான். சீசன் வந்ததுக்கு ஹாஃப் சீசனுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். டெஃபினட்டா இன்னொரு ஹாஃப் சீசன் இருக்கு. அதுல என்ன எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவான்னு தான் பார்க்கணும். பட் யா மத்தபடி பார்த்தா மெரினோ ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் கேம். மார்டினெல்லி வாஸ் லைக் ஜெனுவின். நான் தான் அடிப்பேன் மார்டினெல்லியே, பட் ஜெனுவின்லி வெரி ஹாப்பி. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஏன்னா அஜெண்டால எதுவுமே இல்ல. ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா எல்லாருமே சந்தோஷம் தான் பட போறோம். சிம்பிள். நான் வந்து என்னுடைய அஜெண்டா ப்ரூவ் ஆகணும், அந்த பிளேயர் கேவலமா விளையாடணும்லாம் நான் என்னைக்குமே யோசிக்க மாட்டேன். நமக்கு நல்லா விளையாடினா நமக்கு விளையாடுறான். அதே வேற ஏதாச்சும் ஒரு டீம் பார்த்து அவன் விளையாடுறது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காசு கொடுத்து அந்த டீமுக்கு போய் அவன் விளையாட போறான் ரெகுலரா. அவ்வளவுதான் மேட்டர் இல்ல. நான் நம்பர் 8க்கும் இதான் சொல்லுவேன். 8 நல்லா விளையாடினா பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆனா 8 கண்டினியூஸா நல்லா விளையாட மாட்றான். அதுதான் உண்மை. அது வந்து வேற வழி இல்ல. அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம. இப்ப எடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ப்ரூனோ வேணும், ஒரு கேடிபி வேணும்னா எங்க சுத்தினாலும் இல்ல, கடல்லையே இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ. அந்த லெவல் பிளேயர் வேணுங்கிறப்போ. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா இருந்தது. பட் ஸ்ட்ரைக்கர் யார்? ஹெசூஸ் தானே ஸ்டார்ட் பண்ணா. எஸ்
தலைவன் ஒண்ணுமே பண்ணல மேட்ச் ஃபுல்லா. ஜாலியா இருந்துச்சு He பாக்குறதுக்கு. supplied a brilliant assist, man, for Nelly. ஆமா. ஆமா. அதுதான். அது ஓகே. அது வந்து சூப்பர் அசிஸ்ட் ஓகே. மறந்துட்டேன் அது. அது ஆக்சுவலா வந்து ஏன்னா என் மைண்ட்ல அதுவுமே வந்துட்டு இது மாரி தான். செட் பீஸ் கோல் மாரி தான் இருந்துச்சு. நான் அதனால வந்து அது அப்படியே ம். ஸ்டாப்பேஜ்ல இருந்து வந்துச்சுல்ல அது. நம்ம வந்து நான் எப்படி நம்ம டீமோட ஸ்ட்ரைக்கர் பொசிஷனை பாக்குறேன்னா, ம். நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு கோல் போட தேவையில்ல. ஒருத்தங்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து வச்சிருக்கோன்ற மாதிரி. ட்ரிப்ளிங்னா சத்தியமா அப்படிதான். அதுக்கு ஹேசூஸ், பிசிக்கல்னா அதுக்கு இவன் வேற என்ன கியோக்கரஸ், ரன்னிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுன்னா அது மெரினோ ஸ்லாஷ் அமங்ஸ்ட் த குரூப்ல அவன் தான் மோஸ்ட் பிசிக்கல். மோர் தென் கை ஹேவர்ட்ஸா. ஆமா ப்ரோ, கண்டிப்பா. கை ஹேவர்ட்ஸ் ரொம்ப நாளா விளையாடவே இல்ல. இப்போதைக்கு நான் இந்த சீசன்ல ஆஃப் சீசன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்படிதான் இருக்கு. கை ஹேவர்ட்ஸ் ஸ்லாஷ் மிக்கேல் மெரினோ, இந்த ரன்னிங் இன்டு த சேனல்ஸ், பினிஷிங், இதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். வெரி சூப்பரா ஒன் பண்றாங்க டச் அப்படின்னு. ஃபினிஷ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே பிளேயர் கிட்ட எப்ப கொண்டு வருவோம்னு எனக்கு தெரியல. அடுத்த சீசன் வருவோம். இப்ப ஜூலியன் அல்வாரெஸ் வரும். முதல்லயே இல்லையா? ப்ரோ, எனக்கு ஜூலியன் அல்வரஸும் கிட்டத்தட்ட ஒரு ஹெசூஸ் மாதிரி தான், பிளேயர் மாதிரி தான் தெரியும். டேய் ஃபினிஷ் பண்ணிடுவான்டா சான்ஸ் வேணாம்டா டேய். பிசிஎம்லாம் கிடையாதுடா அவன். டேய் நம்பால் பிசிஎம்டா, ஜாலியா பிசிஎம் பிக் சான்ஸ் மிஸ்ட்னா நான் வரேன் அப்படின்னு வந்து ரெடியா வந்து நிப்பான். அது எல்லா ட்ரிக்கரையும் பட்டு கோல் கீப்பருக்கு வலிக்கவே வலிக்காத மாதிரி ஒரு ஷாட் அடிப்பான் நம்பால். அங்கதான் ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நேத்து வந்து லைக் வேற ஸ்ட்ரைக்கர் ஆடி இருந்தாலும் மார்டினெல்லினால வந்து அந்த அளவுக்கு அந்த சென்ட்ரலா ட்ரிஃப்ட் ஆகி போய் எதுவும் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து எனக்கு என்னமோ ஜீசஸ் விளையாண்டதுனால மார்டினெல்லியோட அவுட்புட் ஐ டிஸ்அக்ரி. நேத்துதான் போர்ட்ஸ்மத் கொடுத்த சான்ஸுக்கு, போர்ட்ஸ்மத் பண்ண கவுண்டர் பிரஸுக்கு நமக்கு வந்து நடு கிரவுண்ட்ல ரோடு போட்டு விளையாடி இருக்கலாம். அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தானுங்க. அந்த ஒரு 2 பார்ட் பிளே போச்சே, எசே, மெரினோ அண்ட் நெல்லிக்கு த்ரூ பால். அந்த பிளே எல்லாம் நான் பிரீமியர் லீக்ல நமக்கு ஒரு 100 டைம்ஸ் கொடுத்தா 100 டைம்ஸ் 0 டைம்ஸ் தான் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸை நம்மளும் கிரியேட் பண்ணணும்ல, அது நம்ம பண்ண மாட்டோமே பிரீமியர் லீக்ல. கிரியேட் பண்றதோட டவுன் சைடு என்னன்னா, நம்ம கிட்ட விளையாடுறவங்க வந்து 5-4-1 அப்படின்னு ஒரு மிட் பிளாக் வச்சிடறாங்க. சோ அந்த இடத்துல 5 பேர் பின்னாடி நிக்கும் போது யூ டோன்ட் ஹேவ் தட் ஸ்பேஸ் டு பிளே தட் பால் த்ரூ த சேனல். அந்த பாலை வந்து இந்த கேப்டன் சுபாஷா மாதிரி அப்படி பல்லுன்னு அடிச்சாதான் முடியுமே தவிர நார்மல் பாஸ் எல்லாம் வராது. அதுதான்டா நம்ம கேப்டன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் வரமாட்டேன். என்ன பண்றது? சொல்லு தினேஷ். எசேவும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கணும். அவனும் பண்ணாததான் வந்து பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். எசே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். நம்ம அதான் பிளேயர் ரேட்டிங்ஸ்ல பேசுவோம். பட் ரிவ்யூன்னு பார்த்தா இதுதான் கேமோட ரிவ்யூ. ஒரு 4-1 ஒரு நல்ல வின். நம்ம சொன்ன மாதிரி இப்போ விகன் வந்து அடுத்த ஹோம்ல விளையாட போறோம் அடுத்த ரவுண்ட்ல. ஸோ கோயிங் இன் டு செமிஃபைனல் கேம் இது வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல அதான் அகேன் எஸ்பெஷலி ஆஃப்டர் வாட் ஹேப்பன் இந்த லிவர்பூல் கேம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டுலாம் வந்து அப்படியே கண்ணை பிடிங்கி நானே வந்து எங்கேயாவது தூக்கி அடிக்கலாம் போல இருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்கு ஓகே. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணினோம். சென்டர் விளையாடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணினோம். அதெல்லாம் பண்றது பார்க்கறது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. லைக் டக்குன்னு பால் போடுறத பார்க்கவே அழகா இருந்துச்சு. நம்ம வந்து தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா பால் எடுத்துன்னு போய் போடுறதுக்கு டக்குன்னு போனதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். அரவிந்த் கேப்பா he had a couple of really good saves. அதை தவிர அவனுக்கு கேம்ல பண்றதுக்கு பெருசா இல்லவே இல்லை. ஐ திங்க் they had like 4 or 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் நினைக்கிறேன். அதுல 2-3 கைக்கே வந்துச்சு. Clean game, passing distribution was really good. 7.5. 7.5. Okay. Away game. So Right. naturally 1 point more. தினேஷ் MLS என்ன சொல்றது? MLS வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாண்டுருக்கணும். நான் அதான் ஃபீல் பண்றேன். பட் அவங்க ப்ரெஸ்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கு. டீம்னா பிரஸ் தான் பண்ணுவானுங்க. அதுக்கு நான் பிரஸ் பண்ணா என்னால ஆட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பிரஸ் தான் பண்ணுவானுங்க. நான் வந்து அவனுக்கு ஒரு 6 தருவேன். ஏன்னா வந்து அந்த ப்ரீ அசிஸ்ட் நல்லா பாஸ் போட்டான். அந்த யோசிச்சு ஒரு நல்ல பாஸ் டு ஜீசஸ். ஸோ அதனால 6 தருவேன். பட் ஏன்னா இனி வர கேம்ஸ்ல அவன் தான் விளையாட போறான். கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி விளையாடணும். ரொம்ப எல்லாம் வேணாம். ஒரு 20% அப் பண்ணி விளையாண்டாலே போதும். லைக் வந்து பேசிக்கா பண்ற சின்ன தப்பு இல்லாம இருந்தாலே போதும். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஏன்னா டிராபேக்ஸ் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு அவன் லெஃப்ட் பேக்கா விளையாடும்போது. பட் அந்த ஒரு சில பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தாலே போதும். அதான் இதுல வேற சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கேலஃபியோரி 1 or 2 வீக்ஸ்ல வந்துருவான். ஹின்கேப்பி பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அது 1 or 2 வீக்ஸ் எல்லா கேமும் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்.
அதான் 1 ஆர் 2 வீக்ஸ்ல வாரத்துக்கு 3 கேம் விளையாடுறோங்கிற பட்சத்துல மறுபடியும் அது 1 ஆர் 2 வீக்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 5 to 6 கேம்ஸ் ஆயிடுது இது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப இவன் கண்டிப்பா வந்து இந்த பாயிண்ட்டை ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும். ப்ரெஸ் பண்றாங்க, நான் லெஃப்ட் பேக் கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு போடுறாங்க அந்த இடத்துல, போன சீசன் நீ விளையாடி இருக்க, இந்த மூளையை யூஸ் பண்ணி விளையாடி கரெக்டாக இந்த 6 நான் ஒத்துப்பேன் கண்டிப்பா. கேப்ரியல் வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணல. கிளீனான நீட்டான கேம் அவனுக்கு. அவன் இருந்ததுனால வந்து சலீபாவை ரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அண்ட் கேப்ரியல் வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு கேம்ஸ் விளையாடுறது யூஸ் ஆன ஒரு ஆள். அவன் இந்த மாதிரி இந்த கேம்ல விளையாடுறதுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு அவனுக்கு. வச்சு அவனுக்குமே வந்து ஒரு 7.5 தான். எதுவும் வந்து அவன் சைட்ல இருந்து எதுவும் தப்பு நடக்கல. அவன் சைட்ல இருந்து எதுவும் பிரச்சனைன்னு எதுவும் வரல. அவன் ஆனா வந்து கார்னர்ல வந்து அவன் கோல் போடாம மார்டினெல்லி கோல் போடுறது ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ 7.5. அரவிந்த், அடுத்தது நார்காட் as a சென்டர் பேக். நார்காட் இஸ் சென்டர் பேக். இந்த நிறைய பையன் இடத்துல வந்து நீ பாத்தியா, நம்ம வந்துட்டு MLS கேப்ரியல் அண்ட் ஒயிட் தான் பின்னாடி 3 பேரா இருந்தாங்க. நார்காட் அந்த மாதிரி ஏறிதான் ஒரு ஆமா ஜம்ப் பண்ற ஒரு இதான். ஸோ வென்எவர் இவன் கேலஃபியோரி லெஃப்ட் சென்டர் பேக் விளையாடும்போது அதே லெஃப்ட் சைட்ல இருந்து பண்ணுவான். இவன் வந்து ரைட் சைட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை நம்ம லிவர்பூல் அகேன்ஸ்டாவும் நிறைய வாட்டி சலிபா அதை சென்டர் பேக்ல இருந்து பண்ணதை பார்த்தேன். ஸோ இட்ஸ் வெரி சிமிலர். லிவர்பூல் சலீபா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தான். போய் கிராஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தான் திடீர்னு ஆமா லாஸ்ட்ல. டேய் என்னடா பண்றீங்க, நீ பின்னாடி போடா. நார்காட் ஹேட் a decent கேம். ஃபர்ஸ்ட் கோலுக்கு தூங்கிட்டான் அப்படியே கம்ப்ளீட்டா. ஏதோ போர்ட்ஸ்மத்ன்றதுனால பெரிய லெவலா அது ஆகல. பட் அதுக்கப்புறம் he redeemed himself, assist for the கோலுக்கு. பட் அதுக்கப்புறம் ஹேட் அ வெரி கிளீன் கேம். எந்தெந்த இடத்துல ஸ்வீப் ஸ்வீப் பண்ணா, எந்தெந்த இடத்துல புள்ளி பண்ணா அவனை என்னை தாண்டி போடா பாப்போன்ற மாதிரி சொன்னான். இவனுக்கும் கெப்பா மாதிரி 7.5. 7.5 டேய், நாங்கெல்லாம் வந்துட்டு கேப்ரியலுக்கே 7 தான்டா கொடுக்குறேன் நான். நல்ல வேலைன்னா இவனால ஒரு கோல் வேற போயிருக்கடா. என்னடா 7.5 நீ பட் அவனால ஒரு அசிஸ்ட் வேற வந்திருக்குல்ல. ஓகே, என்ன சொல்றது இதுக்கு மேல? தினேஷ், பென் ஒயிட் ஆல்மோஸ்ட் கோல் வர்சஸ் ஆக்சுவல் அசிஸ்ட். ரைட். பென் ஒயிட்டுக்கு லைட்டா கொஞ்சம் ஒரு கஷ்டமான கேமா இருந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல. ஏன்னா அவனை பிரஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லயும் அவங்க ஒரு இடத்துல கொஞ்சம் பொட்டி நல்லா போட்ட ஒருத்தன் வந்து பொட்டி போட்டவனை பிடிச்சி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு யாருக்கிட்டடா பொட்டி போடுறாங்க வரைக்கும் தள்ளி விட்டான் அவனை. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பிளாக் பண்ணான். அந்த ஒரு செட் பீஸ்ல இருந்து வந்தது. அப்பார்ட் ஃப்ரம் இட் நான் வந்து பென் ஒயிட்க்கு ஒரு 7 தருவேன். ஏன்னா அவர் 7.5 தந்திருக்காரு மத்தவங்களுக்கு. இப்போ பென் ஒயிட்க்கு 7 தருவேன். இல்லையா அவனுமே we need பென் ஒயிட் இன்னும் ஜாஸ்தியா விளையாடி இது Yes. பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அட்டாக்னு போறப்ப நம்ம பிஎல்ல பாக்குறதுல ஒரு டிம்பர் எவ்வளவுதான் டிஃபென்சிவ்லி சூப்பரா இருந்தாலும் அந்த அட்டாக் மைண்டட்னஸ் வந்து அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பென் ஒயிட் அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அந்த அவன் கிராஸ் போடுறாங்கிறது வந்து பென் ஒயிட்டுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் தான் போடுவான். ஆனா அவனுடைய அவன் போடுற கிராஸோட குவாலிட்டிக்கும் டெம்பர் போடுற கிராஸோட குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம இப்படி விளையாடணும்னு எதிர்பார்க்கிறப்போ அந்த நேரத்துல பென் ஒயிட்டுமே அப் டு ஸ்பீட் கேம் ஃபிட்னஸ் லெவலுக்கு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். I agree 7 on 10 கரெக்டான இதுதான். ஏன்னா இனி நம்ம பேசின மாதிரி தான் மிட் வீக்ஸ் அண்ட் கப் கேம்ஸ்லாம் வரும்போது பென் ஒயிட்க்கு இவென்ச்சுவலி அவனுக்கு மினிட்ஸ் வரும். ஸோ இனிமேல் அவன் வந்து இப்ப லெஃப்ட் இந்த பேக் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிம்பர் தான் லெஃப்ட் பேக் ஆடுவான் அடுத்த மேட்ச்லயே. ஸோ டிம்பர் லெஃப்ட் பேக் ஆடிட்டு எனக்கு பென் ஒயிட் தான் ரைட் பேக். எனக்கு MLS ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணல அவன் செல்சியோட கப் கேம்ல எல்லாம். எனக்கு வந்து பென் ஒயிட்ட ரைட்ல பார்க்கும்போது நானி அண்ட் பென் ஒயிட் காம்பினேஷனே கொஞ்சம் புதுசா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம சாக்கா அண்ட் பென் ஒயிட் தான் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் நானி அண்ட் பென் ஒயிட்டுமே கொஞ்சம் கிளிக் ஆகிற காம்பினேஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரெஃப்ரெஷிங். ஸோ அதனால அந்த எல்லா ஃபேக்டரியும் சேர்த்து நான் 7 தரேன் பென் ஒயிட். பெர்ஃபெக்ட். அடுத்தது நான் எடுத்துக்கிறேன் மிக்கல் மெரினோ. எல்லாருக்குமே தெரியும் மிக்கல் மெரினோ மிட்ஃபீல்டில் விளையாடுறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஜெனுவினாவே இந்த ஒரு கேமில் வந்து நான் வந்து எதிரே பார்க்கல இவன் இவ்வளோ நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு நம்பர் 6 விளையாடுறப்போ கூட நார்கார்டோட ஹெல்ப்போட ரொம்பவே சூப்பராக விளையாடினான். பால் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரிச்சு போட்டான், கேம் ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்லோ டவுன் பண்ணுறது, ஆர் லைக் த ஃபைண்டிங் தட் லாங் ரேஞ்ச் பாசஸ். அவனுடைய பாசிங் லென்த் வந்து இந்த மாதிரி எல்லா கேம்லையுமே இருக்காது. இந்த கேம்ல என்னன்னு தெரியல, என்ன அப்படியே வந்து போகுது, அது பாட்டுக்கு 40 யார்ட் போகுது, பாஸ் எங்கேருந்து போகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி விளையாடினான். ப்ராபப்ளி மார்டினெல்லி அந்த 3 கோல் போடலைன்னா மேன் ஆஃப் த மேட்ச் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு 8.5 on 10 வாங்குற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இதே அடுத்த மேட்ச்ல விளையாடுவானா ஒரு நம்பர் 6 விளையாடுனான்னு கேட்டா தெரியாது. அதுதான் வந்து ஒரே பதில். அதனால வந்து இந்த கேம்ல வந்து 8.5. இந்த கேம்ல அடுத்த கேம்ல என்ன பண்றாங்க, அடுத்த கேம்ல பார்ப்போம். அரவிந்த், அடுத்த மிட்ஃபீல்டர் யார்? ஈத்தன் வனேரி. வானேரி ஹேட் அ குட் கேம். 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணான், எனக்கு அது பிடிக்கல. பட் அதை தவிர ஹி ஹேட் அ குட் கேம்.
பால் எல்லாம் கேரி பண்ணிட்டு போயிட்டு கடைசியில போயிட்டு ஏதாச்சும் சொதப்பிடலாம். ஆமா. பட் அந்த தைரியம் தட் இஸ் யூ கான்ட் டீச் தட். அது கண்டிப்பா. வரணும். ஷெல்லுக்குள்ள போய் உட்காந்துட்டு சேஃப் பாசஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. அது இல்ல அவனோட வேலை. அவனோட வேலை அவனோட கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றது. போத் ஹிம், எம்எல்எஸ், ஆல் ஆஃப் ஹிம், எம்எல்எஸ் டோம் அண்ட் ஆல் ஆஃப் இந்த அகாடமி பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே வந்து பயம் இல்லாம விளையாடும் போது பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா 0.5 மார்க்ஸ் கொடுத்து நீயே நம்பர் 8 அடிக்கிற மாதிரி இருக்கே லைட்டா. நம்ம 8 நம்ம 8 எனக்கு ஐ வாண்ட் அ கம்ப்ளீட் பிளேயர் இன் 8. எனக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்ன்றதுனால நான் ஒரு டிஃபரன்ஸ் ஸ்கேல்ல நான் உங்களுக்கு கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நதிங் எல்ஸ். எனக்கு ஈத்தன் ஹேட் அ குட் கேம். ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் இருந்தா செம்மையா இருந்திருக்கும். இட் வுட் ஹவ் கம்ப்ளீட்லி புட் தட் இது ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு. அது இல்லாததுனால 7. அது இருந்துச்சுன்னா 7.5. ஃபேர். தினேஷ் எசே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா லைன் அப் பார்க்குறப்போ திடீர்னு பார்த்தா யாரா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரே தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவன் விளையாடுறான் திடீர்னு. நம்ம ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது வந்து எசே, ஓடகார்ட் அண்ட் ரைஸ் ஒரு மிட்ஃபீல்டரா 3-3-3 விளையாடணும் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு வந்து திடீர்னு அந்த அக்ரஷன் பேசுறப்போ மெரினோ, ஈத்தன் வெனரி அண்ட் எசே. ஸோ எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு இந்த கேம்ல எசே கிட்ட இருந்து. யுவர் தாட்ஸ்? எனக்கு எசே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனும் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கேம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப நாளா ரெஸ்ட்ல இருக்கான். ஏதாச்சும் ஒண்ணு இறங்கி கலக்குவான். அந்த உள்ள பூந்து போவான். கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் எசே கிட்ட இருந்து பால் கிட்ட டிசப்பாயின்ட்மெண்ட். மேபி வித்தையெல்லாம் காட்டினா நீ என்ன வித்தை காட்டுற, நீ இப்படி போ அப்படி போ அப்படியே ஸோ பால லூஸ் அந்த பண்ணாம எப்படியா உள்ள கொண்டு போம்பா நம்ம ஆளு. ஆக்சுவலி ஏன்னா நேத்து மாதிரியான கேம்ல எல்லாம் வந்து எசே வந்து பிளேவை கண்டக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இருந்திருக்கிற மாதிரியான ஆப்ஷன் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேம் அது. ம், ஸோ ம், ம். அதை வந்து அவன் இன்னும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. ஏன்னா அவனை தான் ஏன் மினிட்ஸ் கொடுக்கலன்னு வந்து இப்ப எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏன் தரல, 4 மேட்ச் உட்கார வச்சிருக்கீங்க, அவனோட ஃபார்ம் வந்து கொஸ்டினபிளா இருக்கு, ஒரு 2 கேம் விளையாண்டான், அதுக்கப்புறம் அவன் எதுவுமே இம்பாக்ட் பண்ணலன்னு. ஸோ இந்த மாதிரியான கேம்ல வந்து அவன் வந்து ஷோவை ரன் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எனக்கு நான் பார்த்து வரைக்கும் அவன் இன்னமும் பெருசா ரன்லாம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால அவனுக்கு ஒரு 6.5 கொடுப்பேன். Yeah, yeah, ஆனா yeah. 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணான். ஆமா. மேபி ஃபர்ஸ்ட் கேமோ செகண்ட் கேமோ 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே என்ன இல்லையே முன்னாடி கம்ப்ளீட் நினைக்கிறேன் பண்றான். அப்படின்னு ரொம்ப நாள் நினைக்கிறேன். ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்றான். அப்படி வேணா சொல்லலாம். மேபி நாளைக்கு அவன் அப்புறம் ரொம்ப ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கழிச்சும் கேம்ல 90 முடிக்கல அவன் ஹாட்ரிக் அப்புறம். ஆமா முடிச்சான் 90 முடிச்சான்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு என்னமோ முடிச்ச மாதிரி தெரியல. நான் அதனாலதான் நான் வந்து ஐம் நாட் 100% ஷூர். பட் ரொம்ப நாள் கழிச்சு இவனை இவ்வளவு நேரம் பார்த்ததே வந்து இருந்தது. பட் அட் டைம்ஸ் அவன் இன்னும் கொஞ்சம் பண்ணி இருந்திருக்கலாம். டெஃபினெட்லி I expected more from him. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நாட் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் ஹிம்ங்கிறது வேலிட், ஜஸ்டிஃபைடு. அவன் பிரீமியர் லீக்லேருந்து வந்த பிளேயர் 27-28 வயசுல பிரைம்ல இருக்கிற ஒரு பிளேயருக்கு நல்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். பட் யா, he needs to definitely do more. He needs to influence the game more. அதெல்லாம் உண்மைதான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல அது பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவனுக்கு ஓபி இஷ்யூஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது. ஸோ அது வந்து செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ் பண்ணுவான், இன்டெலிஜென்ட் பிளேயர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான். அரவிந்த், எசே விட்டாச்சா? அடுத்தது மார்டினெல்லி. மார்டினெல்லிக்கு வந்து அந்த மெரினோடைய த்ரூ பால்ல கோல் போட்டிருந்தா 4 கோல்ஸ் இருந்துச்சுன்னா 10/10. அந்த 4th கோல் இல்லைன்றதுனால 9.5 வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு மார்டினெல்லி வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றது இந்த கேம்ல நிறைய காட்டினான். இந்த டாப் இன் கோல்ஸ் இல்லாம இந்த வெளியில இருந்து அந்த ஒரு கர்லர் அதுவும் உள்ள போயிருந்துச்சுன்னா that would have been absolutely splendid. அது இல்ல, ஒரு சின்ன இதை வந்து நிட் பிக்கிங் அப்படின்றது தான் நான் இதுல பண்றேன். பட் அதர் than that he had an excellent game. அடுத்தது நோனி மடுவக்கே வந்துட்டு நல்ல கேம் தான் அன்டில் தட் பெனல்டி மிஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா விளையாடினான். பட் ஒரு வழியா கேமை கரெக்டா வந்து ஐ திங்க் he was like taken off. ஒரு பாயிண்ட்ல ஃபுல் நல்லா 90 விளையாடல அவன். விளையாடனே அவன் 90 சாக்கா வரலையா அவனுக்கு உள்ளுக்குள்ள? Actually I think he did. Okay yeah. No, he didn't. So yeah, I mean average performance from Noni. அந்த பெண் விளையாடுறதுக்கு எந்த த்ரெட்டை காமிச்சானோ அதுக்கு நம்ம பெண் டீட்டெயில்டா பேசின மாதிரி அதுக்கப்புறம் முட்டாள்தனமா ஒரு விஷயத்த பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டான்.
பட் யா டீசென்ட் கேம். 6.5 கேம் தான் நோனி கிட்ட இருந்தேன். ஐ மீன் லைக் எக்ஸ்ட்ராடனரியா எனக்கு எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த ஒரு பென் இன்சிடென்ட்டுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணா ரெஃப்ரி எந்திரிச்சு ஆடு அப்படின்ட்டு அவனை பேசாம இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுது. எனக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்ததுன்னா அந்த சைடுல இருந்து கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் போட்டான் டீசெண்டா அண்ட் கார்னர் நல்லா எடுத்தான். கார்னர் நல்லா எடுத்தான். யா இப்போ ஆல்ரெடி நம்ம அது வந்துட்டு வந்து ஒரு புது த்ரோ பண்ற ஒரு கோச்சை வேற கூட்டு வந்திருக்கோம். அதுக்கு வேற எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னடா சென்ட்ரல்ல ப்ரோக்ரஸ் பண்ணி கேம் விளையாடு சொன்னா அதை விட்டுட்டு நீங்க த்ரோ கோச் எல்லாம் கூட்டு வரீங்கன்னு. சென்ட்ரல்ல ஆட வரலையே, அதுக்காக தானே த்ரோ கோச்சை கூட்டு வரோம். இதுக்கு இல்லைன்னு என்ன பிரச்சனை அப்படியே தைரியமா சென்ட்ரல்ல ஆட சந்தோஷமா வேண்டிய இருக்கலாம். தான் விளையாட மாட்டேங்கிறான் அப்படின்னு விளையாட தான் நான் மாட்டோம். ஃபீல் பண்றேன். ஐ அக்ரி. எனக்கு எஸ்ஏ 8 2 பேருமே வந்து சென்ட்ரல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். நம்ம அதுக்காக தான் மெயினா பண்றோம். அதுல ஒரு அட்டெம்ப்டே எடுக்க மாட்டேங்கிறோங்கிறது கொஞ்சம் கவலைக்குரியமா தான் இருக்கு. பட் ஆனா we are finding ways to score goals which is good. இது there's fundamentally something wrong in how we do that part. அது ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், ஏன் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம்னு எனக்கு தெரியல. அது பண்ணினோம்னா நல்லா இருக்கும். பட் யா நோனி 6.5. தினேஷ் ஹெசஸ் இசூஸ் வந்து என்ன சொல்றது, இசூஸ்க்கும் நான் வந்து 6.5 தருவேன் ப்ரோ. அவன் வந்து மேபி அவன் சொல்றான் கேட்காத அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். இல்ல அவன் அசிஸ்ட் பண்ணா, பட் அவன் வந்து என்ன சொல்றதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு ஏன்னா மேபி நான் கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுல வந்து இசூஸும் எஸ்ஏவும் தான் நேத்து கேம் ரன் பண்ணுவானுங்க. நான் வந்து லைக் மெரினோ வாஸ் சம்திங் வந்து விளையாண்டது வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளவு நல்லா விளையாண்டதே வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ நான் வச்சிருந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து அவன் அந்த அளவுக்கு விளையாண்ட மாதிரி தெரியல. பட் என்ன சொல்றது, அசிஸ்ட் பண்ணா, அது ஒரு நல்ல அசிஸ்ட். அந்த பாஸ் வந்து சூப்பர் அசிஸ்ட். வேற நம்ம டீம்ல இருக்கிற வேற ஸ்ட்ரைக்கர் எவனா இருந்தாலும் போட்டிருக்க மாட்டான். ஸோ அதனால அவன் இது பட் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் கேமை, அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அசிஸ்ட் டூ. யா ஸோ அது இன்னும் ஒரு 6.57 அந்த மாதிரியான கேம் தான். 6.5 அசிஸ்ட்னால 7 கொடுக்கலாம் ப்ராபப்ளி. யா ஸோ அதுதான் மெயினாக. சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து கை ஹாவர்ட்ஸ் வந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் கேம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஃப்ளோலாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்பா இவ்வளோ ஒரு வருஷமா நம்ம என்னத்தை மிஸ் பண்ணோங்கிறத ஒத்தையாளா வந்து காமிச்சான் வந்து. அதெல்லாம் எனக்கு செம்ம சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு பால் ஒன்று போடுவான் அப்படி பின்னாடிலேருந்து அழகா. அது நம்ம 8 யோசிச்சுட்டு கூட மாட்டார் அந்த பால். அவர் இப்போ ஒரு 360 அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கிராஸ் போடுவார் அந்த சைட்லேருந்து. நம்ம அதை பார்க்குறப்ப அப்பா வாடா வச்சு உனக்காக தாண்டா வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நாள் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனி போர்ட்ஸ்மவுத் தான் அது. பட் ஹோப்ஃபுல்லி அதால் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக தான் இருக்கும் அவனுக்கு. வெரி ஹாப்பி டு see him கம் பேக். மற்றபடி யாரு கேப்டன் வந்தாரு, கேப்டன் ஆடினாரு. வேற யார் வந்தா? சாக்கா வரல. சாமன் மாரி சாமன் எஸ். அவன் வந்து அவனுக்கு மினிட்ஸ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த மாதிரியான கேம்லாம் நம்ம அதான் சொல்லிட்டே இருப்போம், இந்த பசங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கிறா நம்ம 3-1 4-1 லீட்ல இருந்தாதான் முடியும்னு. அது ஏதோ ஒரு விஷயத்த நடந்து ஏதோ பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஆகி எப்படியோ ஒரு 4-1ங்கிற சிச்சுவேஷன்ல நம்மளும் வந்துட்டோம். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு மினிட்ஸ் கிடைச்சது லைக் வாஸ் ரியலி குட், ரியலி குட். மத்தபடி யாரா சப் வந்தாங்க? அஞ்சாவது சப் யாரு? ஜூபிமெண்டி வந்தான் லாஸ்டா. ஜூபிமெண்டி வந்தான் லாஸ்ட்ல. ஒன்னு பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா கால்ல மினிட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அது. ஸோ தட் வாஸ் குட். யா ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய போர்ட்ஸ்மவுத் கேமோடைய ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங். சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்ட் விகன் அத்லெட்டிக்கோட ஆட போறோம் ஹோம்ல. அண்ட் அந்த கேம் எப்போ நடக்குதோ அப்போ அதை பார்த்துக்கலாம் 4th ரவுண்ட்ல நமக்கு. பட் அகேன் அதை தாண்டி இப்போ நம்ம வந்து இந்த கேம் முடிச்சுட்டு மிட் வீக்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் விளையாட போறோம், விச் இஸ் செமிஃபைனல்ஸ் ஆஃப் த கரபாவ் கப் ஃபர்ஸ்ட் லெக் ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜ்ல அகேன்ஸ்ட் செல்சி. அரவிந்த், இந்த சிச்சுவேஷன்ல வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கேம் ரைட் நவ்? வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இந்த லேக் ஆஃப் ட்ரோஃபீஸ் அப்படின்ற அந்த ஒரு மென்டல் பிளாக் வந்து இந்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் கண்டிப்பா போகும் பிரீமியர் லீக்காக. அது இப்போ கரபாவ் கப்ல ஒரு டைட்டில் அடிச்சோம்னா இட் வில் ஈஸ் சம் ப்ரெஷர் ஃபார் ஷூர். ஒரு கப் அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வரதை நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். திஸ் ஐ பிலீவ் வில் பி த பிகெஸ்ட் மோட்டிவேஷன் டு கெட் சம்திங். செல்சி வந்து இதை விட பெட்டர் டைம்ல கிடைக்குமா ஒரு கிளப் அப்படின்னு எனக்கு தெரியாது. நிறைய அவங்களுக்குள்ள இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், தேர் ப்ராப்ளம்ஸ். நியூ மேனேஜர் அவங்க வருஷம் நியூ மேனேஜர் போன்ஸ் வச்சிருக்கானுங்க. அட் திஸ் பாயிண்ட் ஒரு கிளப் எப்பயாச்சும் ஒரு நியூ மேனேஜர் போன்ஸ்னா பரவாயில்ல, எப்பவுமே நியூ மேனேஜர் போன்ஸ் வச்சிருந்தா. So it is in my opinion not so easy for Chelsea. அவங்க ரொம்ப ஈஸியா ஜட்டி மாத்துற மாதிரி மேனேஜர் மாத்திக்கிட்டு இருக்கானுங்க.
2 ட்ரோஃபி வச்சிட்டாங்க அரவிந்த். நம்ம எதுவும் பேச முடியாது. கரெக்ட் தான். அந்த ட்ரோஃபி கான்ஃபரன்ஸ் லீக்ல போயிருந்தோம்னா நம்ம அடிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டா நான் கண்ணை மூட்டும் ஆமான்னு சொல்லுவேன். நீ என்ன வேணா சொல்லுவே. அதான் பேச ஒரு யூரோப்பால இப்படிதான் போனோம். கிளப் வேர்ல்ட் கப் வாஸ் ரியலி குட். ஐ வில் கிராண்ட் தம் தட். கிளப் வேர்ல்ட் கப் வந்து வாஸ் டெஃபினெட்லி an achievement. பட் இப்போ இந்த செல்சி டீம் நம்ம கிடைக்கிற டீம் வந்து the opponents that are going to face us ஒரு not the best of best Chelsea team with the current squad. ஸோ அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லெக்லயே ஒரு 2.5 கோலை போட்டுட்டோம்னா முடிஞ்சுது. அந்த 2 கோல் அட்வான்டேஜோட போயிருந்தோம்னா செகண்ட் லெக்ல அமுக்கி விட்டுருவோம். தினேஷ், பட் அதே கான்ட்ராரியா பேசணும்னா இப்போ வந்து கேம்ஸ் வந்து திக் அண்ட் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. செமிஃபைனல்ஸ்ல இருக்கோம், நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் போடணுங்கிறது இருக்கு. அதே மாதிரி FA கப்பு போயிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க கேம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இந்த பாயிண்ட்ல கிவன் தட் வி ஆர் இந்த செமிஃபைனல்ஸ் ஆஃப் த கரபாவ் கப், இந்த கேம் ஆர் FA கப்ல இருந்து வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா எல்லா கேமுமே நம்ம வந்துட்டு வின் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவோட தான் உள்ள போவாங்க. அது இவ்வளவு நாள் எப்படி போனோமோ அதுக்கு டிஃப்ரெண்டா இப்போ இருக்கிறதுக்கான ரீசன் ஸ்குவாட் டெப்த் இருக்கிறதுனால டெஃபினட்டா நம்ம வந்து எல்லாத்துலயுமே உள்ள போறாங்க இருக்கு. உனக்கு இதுல வந்து இந்த கேம் தோத்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? இல்ல ஜெயிச்சே ஆகணும்டா அந்த மாதிரி தான் இருக்கு? இல்ல இந்த கேம் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 இருக்கு, 1 வரணும். அந்த 1 வந்து எந்த வழியில வந்தாலும் நம்மளுக்கு 1 போனஸ் தான். ஏன்னா நம்மள வந்து சொல்றதே வந்து நீங்க எதுவுமே ஜெயிக்கல, ப்ராஜெக்ட் வந்து எந்த லெவல்ல இருக்கு, லெவல் 4ல இருக்கா லெவல் 5 இருக்கான்னு வேற கேட்டிருக்கானுங்க. இல்லடா நாங்க ப்ராஜெக்ட் வந்து வாட் ஃபேஸஸ் திஸ் மேனேஜர்னு ஒருத்தன் போட்டுருவான் உடனே ஸ்டாண்டர்டா ஒரு சோ வந்து லைக் லாஸ்ட் இயரே வந்து நம்ம வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஒன்றும் கேவலமாவும் விளையாடல. அந்த நியூ கேசலோட 2 லெக்லயுமே நம்ம நல்லா தான் விளையாண்டோம். அந்த அன்னைக்கு என்ன கருமோ கோல் மட்டும் தான் விழுகலாம் நம்ம சைடுல, அவனுக்கு சைடுல கோல் மட்டும் தான் விழுந்தது. ஸோ இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண விட மாட்டான். வில் பி லைக் லைக் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிருவோங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கேம் வந்து நான் என்ன மாதிரி பாக்குறேன்னா ரைஸ் வெர்சஸ் கேசிடோ பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். கைசரோ ஆல்ல ஃபர்ஸ்ட் லெக்ல. ஓ மை Yes, பேட். suspended. கைசரோ சஸ்பெண்டட். நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் லெக்ல ஓகே, இன் தட் கேஸ் ஐ வில் சேவ் தட் ஃபார் த லேட்டர் கேம். பட் இந்த கேம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் விளையாடுறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கோல்ஸ் அட்வான்டேஜ் இருந்ததுன்னா ஹோம் லெக்ல வி கேன் பி லைக் கொஞ்சம் ஈஸியா விளையாடலாம். அட்வான்டேஜ் நம்மளுக்கு செகண்ட் லெக் ஹோம்ல நடக்கிறது கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒரு பெரிய இது என்னன்னா மென்டல் பிளாக் வந்து நம்ம கடைசி 2 appearances அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் நம்ம எவ்வளவு கேவலமா விளையாட முடியுமோ அவ்வளவு கேவலமா விளையாடி இருக்கோம். அது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. ஐ டோன்ட் லைக் இட். நம்ம பெரிய கேம் விளையாடுறப்போ இந்த கடந்த போன சீசன் பாதியில இருந்து ஆரம்பிச்சு பெரிய கேம் விளையாடுறப்போ டர்ன் அப் பண்ண மாட்டோம் ஒழுங்கா. எஸ், அது நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் விளையாடுற மாதிரி இருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் ஒழுங்கா. கன்சர்வேட்டிவ், ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும். கோல் விடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல விளையாடுறோம். that is not right. We shouldn't be approaching games like that. I want the team that showed up against Tottenham 4-1 அடிச்ச டாட்டனம் அந்த டீம் அவங்க சப்பக்காக்காங்கிறதுனால போட்டு அடிச்ச மாதிரி தான் இருக்கு. பட் அந்த டர்பி அப்படின்ற ஒரு டீம் இருக்கும்போதே இட் இஸ் ஒரு பிரஷர் இருக்கு அந்த கேம்ல. அந்த கேம்ல ஷோ அப் பண்ண ஒரு ஆர்சனல் டீமை தான் நான் எதிர்பார்க்கிறேன். that they would show up அப்படின்னு. இந்த நியூ கேசலுக்கு அகேன்ஸ்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மொக்கையா 1-0 கன்சீட் பண்ணிட்டு கடைசி 80th மினிட்ல போயிட்டு 2 கோல்ஸ் அடிச்சு ஜெயிச்சோமே. I don't want that at all. Even if it's a 2-1 victory, I don't want that kind of a victory. I want a comfortable victory வந்தா போதும். I want a statement victory. எனக்கு என்னமோ நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் போவோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம மேனேஜர் அப்படி சொல்லணும்னா அதான். ஏன்னா he wants safety over இதுதான். அவன் அந்த ஒரு அப்ரோச்ல தான் விளையாடுவான். ஏன்னா I wouldn't be surprised if it ends 0-0 கண்டிப்பா. அன்னியன் படம் பிரகாஷ் ராஜ் கோட் பண்ணணும்னா இது ஒரு கொலை இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வரணும். எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. உலகத்துக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல ட்ரை பண்ணல. நாங்க எதுவும் சொல்ல ட்ரை பண்ணல. அதுதான். பட் யா ஐ மீன் லைக் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசின மாதிரி வந்து செல்சி வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் இல்லாம தான் இருக்காங்க. கைசடோ அவைலபிள் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து பால்மருமே வந்து ஆட மாட்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. புது மேனேஜர் வரான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்க ஆல்ரெடி வந்து ரசனியர் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கை கொடுத்துட்டாங்க, ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டாங்க, ஹக் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருமே ரெடியா வெல்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஜோஷ், அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க எப்படி வந்து அவங்க கண்டிப்பா ஹோம்ங்கிறதுனால அவங்களுமே வந்து அந்த
10 மென்னோட நம்மளோட எப்படி விளையாடுனாங்களோ, அந்த கேம் வந்து மத்தவங்களோட விளையாடுறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சோ இல்லையோ, மறுபடியும் நம்மளோட நல்லா நம்மளோட விளையாடுறதுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கும். அந்த ஐசோலேட்டடா பார்க்கிறப்போ. ஏன்னா, அந்த கேம்ல வந்துட்டு அந்த 10v11 நம்மள அப்படிதான் போட்டு டார்ச்சர் பண்ணானுங்க. நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னா, கரெக்ட்டா வீக்கெண்ட்ல நடக்கிற கேமுக்கு நம்மளால நெறைய பேர் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்ப்போமோ, அவங்க எல்லாருமே ரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு பார்க்கிறப்ப, திருப்பி நம்மளுடைய ஸ்டார்டர்ஸ் நெறைய பேர் உள்ள வரலாம். பட் அகைன் டிஃபென்ஸ்ல நம்மளுக்கு இருக்கிற லாஸ் டிஃபென்ஸ்ல இருக்கிற லாஸ் தான். 3 டிஃபெண்டர் அவுட்ங்கிறப்ப நம்ம 5 பேர் வச்சு யார் சுத்தி சுத்தி தான் விளையாடணும். அது யார் விளையாட போறோங்கிறது பார்க்கலாம். பட் யா ஸ்டார்டிங் லைனப் பார்த்தா ஐ திங்க் அகைன் இட் வில் பி லைக் டெஃபினெட்லி ராயா பெரிய கேம் செமிஃபைனல்ஸ்ங்கிறதுனால ஐ திங்க் ராயா வில் கம் இன். எனக்கு கெப்பாவெல்லாம் கூட்டு வருவான்னு எனக்கு தோணல. லெஃப்ட் பேக் ஐ ஃபீல் சொல்லு. இல்ல எனக்கு கெப்பா விளையாடுவான்னு தோணுது. ஏன்னா ரீசென்ட் கேம்ஸ்ல அவன் தான் விளையாண்டுட்டு இருக்கான். அண்ட் அவன் பெனால்டி ஷூட் அவுட்லயும் லைக் ஏதோ அந்த ஒரு பெனால்டியாச்சும் தடுத்தான். அதுதான் நம்மால மேபி ஆல்ரெடி கெப்பா சொல்லியிருக்காரு. அகைன்ஸ்ட் எல்லாத்துக்குமே வேர்ல்டு கப் காம்படிஷன் வேணும். கோல் கீப்பிங்க்கு காம்படிஷன் வேணும்னு. மேபி இல்ல கடைசியில வந்துட்டு சோ இது கெப்பா வந்து அகைன்ஸ்ட் கோல்டு கப் அண்ட் இட் ஆல்சோ மேபி ஷோஸ் அந்த 2020 சீசன்ல லெனோ வர்சஸ் மார்டினஸ் தான் கப் காம்படிஷன் ஃபுல்லா லெனோ இருந்தப்போ அப்புறம் லெனோ இன்ஜர் ஆயிட்டாங்க வேற விஷயம். பட் மார்டினஸ் வாஸ் த கோ டு. எனக்கு வந்து கப்பு செமிஃபைனல்ஸ்ங்கிறதுனால ஐ சீரியஸ்லி ஃபீல் ராயா வுட் பிளே. கெப்பா ஓகே நீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இதுக்கு மேல அண்ணன் எடுத்துக்கிறேன்டாங்கிற மாதிரி வந்து ராயா உள்ள வந்துருவான் தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ராயா நான் ஏன் கான்ட்ரிபியூட் பண்றேன்னா கெப்பா ஹேஸ் a ஸ்டேட்மெண்ட் அகைன்ஸ்ட் செல்சி. அவன் பண்ணணும். இந்த மேபி இந்த இந்த இமோஷனல் இதுதான் வேணாங்கிறேன். அவன் எப்படியாவது நான் அப்படி பாயறேன் இப்படி பாயறேன்னு ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு செல்சியோட விளையாடுறப்போ. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ராயா ஸ்டார்ட் பண்ணுவான்னு. பட் அகைன் மக்களை நீங்க சொல்லுங்க. இதுலயே வந்து இவங்க 2 பேரும் கெப்பாங்கிறாங்க, நான் ராயாங்கிறேன். யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. பேக் ஃபோர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிம்பர், கேப்ரியல், சலீபா அண்ட் பென் ஒயிட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் அவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செமிஃபைனல்ஸ்ங்கிறதெல்லாம் மறுபடியும் எம்எல்எஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். டிம்பரோட செக்யூரிட்டியை பார்த்துட்டு ஒயிட்டை மேலே ஏறி ஓட விட்டுருவான். அதுதான் நடக்கும் மோஸ்டா. அண்ட் பிளஸ் இதுல மேல ட்ரொசாட் வேற ஆடுறதுனால அவன் உள்ள வர்றதுனால டிம்பர் வந்துட்டு ரொம்ப ஓவரா மேல ஏறி பாஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா நோயிங் அவர் கை 2 ஃபுல் பேக் தான் ஹாஃப் ஸ்பேஸ்ல போய் மேல நிப்பானுங்க. அப்படி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்கிறதுனால எனக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் ஃபோர் டிம்பர், கேப்ரியல், சலீபா, ஒயிட் இருப்பாங்க. மிட்ஃபீல்ட் நம்ம ஸ்டார்டிங் மிட்ஃபீல்ட் வந்துடும் கண்டிப்பா. ரைஸ், ஓடகார்ட், ஜுபிமெண்டி தான் ஆடுவாங்க இந்த கேம். கேப்டன் வந்து பெரிய கேம் செமிஃபைனல்ஸ்னால கேப்டன் வந்துருவாரு கண்டிப்பா. ஆனா கேப்டன் வந்து அவே கேமுங்கிறதுனால கொஞ்சம் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புல தான் இருப்பாரு. அவர் ரைஸ் தான் இழுத்துட்டு போகணும் மிட்ஃபீல்ட. வேற வழி கிடையாது இந்த மேட்சுக்கு. நீ டினை பண்ண முடியாது. நீ ஏன் பார்த்த லிவர்பூல் கேம்ல வந்து என்ன ஆச்சுன்ட்டு. ஹோம்ல தான் விளையாடணும். ஒரு லிவர்பூல் கேம் அதுக்கு முன்னாடி ஹோம் அவேல விளையாடின பேயன் கேம்ல எவ்வளவு சூப்பரா பண்ணான். எங்க அவேல போய் விளையாடணும் பயன் கேம்ல? ஹோம்ல தான் விளையாடணும் பயன் கேம். ஹோம்ல விளையாடணும் இல்லையே, மினிட்ல விளையாடல. 3-1 அவேல ஹோம்ல தான் விளையாடி ஜெயிச்சோம். எனக்கு என்னமோ ஜூபிமெண்டியும் இந்த கேமுக்கு லைக் ஹிஸ் ரோல் ஆல்சோ இஸ் an important ரோல். ஏன்னா ஓடேகார்ட் வந்து அப்படி இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஜுபிமெண்டிலாம் பெரிய ரோல் இருக்கு இந்த கேம்ல. அவனும் ரைஸும் பயங்கர பெரிய ரோல் இருக்கு. என் மூஞ்சில சாணியில முக்கின செருப்பால அடிச்ச மாதிரி ஓடகார்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டான்னா சந்தோஷமா தொப்பியை கேட்டி தேங்க்யூ ராஜா அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த அவே மேட்ச்ல திரும்ப எடுத்துட்டு வந்து அவே மேட்ச்ல காணாம போயிருவாரு. நான் எதுவும் பண்ண தேவையில்லை, அவனே காணாம போயிடுவான். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, மக்களே தேடுவானுங்க அவனை. அதுதான் நடக்கும். அட்டாக் வந்து pretty sure சாக்கா ஸ்டார்ட் பண்ணுவான், ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான். Is it too early for Havertz to start? Yes. I don't know. I think Havertz should. அவன் வந்து செகண்ட் லெக்ல ஸ்டார்ட் பண்றதோட இங்க ஸ்டார்ட் பண்றது எனக்கு பெட்டரா தோணுது. ஏன்னா he will have the comfort of the second leg. ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த லெக்ல தான் எடுக்கணும். And எனக்கு என்னமோ யோக்கரஸ் நேத்து கேம் ஃபுல்லா வரவே இல்ல, உட்கார வச்சிருக்கான். வெட்டியா வந்து நான் முட்ட போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துருவாங்க. நிறைய வாய்ப்பு. யோக்கரஸ் உடைய பிகெஸ்ட் இத வந்து இப்போ ஹவு ஹி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தெரியும். அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டான், ஹவு ஹி ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம், ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ when he gets dropped, how he responds அப்படின்னு பார்த்தா that will define who he is as a person. எனக்கு யோக்கரஸ் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பட் எனக்கு ஜோக்கரஸ் மேல இருக்கிற நம்பிக்கை பத்தி ஊருக்கே தெரியும். அதுக்கு மேல எதுவும் சொல்ல. நான் யோக்கரஸ் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். பட் இம்பாக்ட் பத்தி நான் எதுவும் சொல்ல எனக்கு நினைச்சு ஏதோ பண்ணி விட்டானா வந்து அவ்வளவுதான். ஏன்னா ஹெசூஸ் வந்து கண்டினியூஸா கேம் ஸ்டார்ட் பண்றால அந்த மாதிரியான ஜோன்லயே இல்ல அவன்.
இப்போ இந்த செமிஃபைனல்ஸ் நடுவில் மிட் வீக் விளையாடானா அடுத்த ஃபாரஸ்ட் மேட்ச்சுக்கு படுத்துருவான் நம்மளால. வாய்ப்பே கிடையாது அந்த ஃபாரஸ்ட் மேட்ச்சுக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கு. அதனால வந்து ஹாவர்ட்ஸும் ரெடி இல்லை அப்படின்னா இட் கம்ஸ் டவுன் டு எய்தர் மெரினோ ஆர் கியோக்கரஸ். ஃபார் சம் ரீசன் மெரினோ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கேமில் அவன் மெரினோவை ஸ்டார்ட் பண்ண மாட்டான், கியோக்கரஸை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னு எனக்கு தெரியல. நிறைய கேம் மெரினோட கேம் இல்லை ஹாவர்ட்ஸ் மாதிரி ஒருத்தர் தேவைங்கிறப்போ இவன் கியோக்கரஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி மறுபடியும் கியோக்கரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுமே. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் லைனப்பாக இருக்கும். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் அரவிந்த்? செல்சி அவே. நான் சொல்லிடுறேன், நீ கண்டிப்பா கடைசியில பாசிட்டிவா சொல்லுவ. நான் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 1-1 டிரா. தினேஷ்? நானும் வந்து ஒரு போரிங் 1-1 டிரா. போரிங் 1-1 டிரா. போரிங் 1-1 டிரா. அரவிந்த் 1-3 ஆர்சனல். இதுக்கு தான் இவனை கடைசியா போக விட்டது. மங்களகரமா முடிப்பாங்கிற ஒரு இதுல தான். ஸோ தேங்க்ஸ் லாட் அரவிந்த் அண்ட் தினேஷ் ஃபார் ஜாயினிங் மீ. அண்ட் தேங்க்ஸ் லாட் மக்களை கேட்டதுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன, போர்ட்ஸ்மோர் கேமை பற்றி, நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸை பற்றி, MLS ஈத்தனை பற்றி எல்லாத்தையும் போடுங்க. அதே மாதிரி இந்த கேம் நம்ம செல்சியோட கேமோடைய பற்றிய கருத்துக்கள் அண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்குங்க, நீ என்ன எதிர்பார்க்குறீங்க அதையும் போடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி காமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஹேமந்த் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது அந்த பாத்தில் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை பண்ணுறோம். எல்லாருக்கும் ஒரு 6 எபிசோட் பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அதை சொல்ல மறந்து போயிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ அரவிந்த். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர்.